வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான எய்ம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம பொது அறிவு வகுப்புகளில் பொது அறிவியல் பாடத்துல நம்ம இன்று படிக்க இருக்க தலைப்பு வந்து எந்திரவியல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னே நடைபெற்ற நம்ம வகுப்புல வந்து நம்ம என்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படின்ற தலைப்பு வந்து நம்ம முடிச்சிருந்தோம். இது வந்து இயற்பியல்ல வரக்கூடிய தலைப்பு இருக்கு. இயற்பியல்ல மொத்தம் 11 தலைப்புகள் இருக்கு. அதுல நம்ம இரண்டாவது தலைப்பா வந்து எந்திரவியல். இது வந்து பக்கம் எண் 19 வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ 19th பேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டீங்கன்னா இந்த எந்திரவியல நம்ம என்ன படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ தடையின்றி தானே விடும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. ஸோ அந்த பொருளோட இயக்கம் எப்படி இருக்கும், நம்ம ஜென்ரலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதும் இப்போ நம்ம கிளாஸ்ல புரிஞ்சுக்கிறதும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி பல விஷயங்கள் வந்து கிடையாது. அப்போ அறிவியல் பூர்வமா நம்ம படிக்கும் பொழுது இன்னும் நமக்கு சரியான புரிதல் அப்படின்னு ஏற்படுத்தும் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு பொருள் மேலேருந்து கீழே வரும் பொழுது எப்படி வேகமா வரும், எதனால வேகமா வரும், இப்போ ஏன் ஸ்லோவா வருது அப்படின்றதுக்கு நம்ம சொல்லும் பொழுது வந்து பெரும்பாலான யோசிக்கக்கூடிய எடை இல்லைன்னா நிறைன்னு அப்படின்னு யோசிப்பீங்க வந்து. ஆனா அதனுடைய எடையோ நிறையோ சார்ந்தது கிடையாது. அப்ப வெயிட்டான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வரும், வெயிட்லெஸ்ஸான பொருள் வந்து ஸ்லோவா வரும் அப்படின்னு நினைச்சேன்னா அது கிடையாது. அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்றது நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி எரிபொருளின் இயக்கம், ஒரு பொருளை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அதோட இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது வழக்கமா கேட்கிறாங்க. ரொம்ப பேசிக்கானதுதான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். அப்புறம் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னும் போது ஸோ அந்த புவியீர்ப்பு முடுக்கத்தினால இயக்க சமன்பாடுகள் எப்படி இருக்கும், ஒரு பொருள் கீழே இருந்து மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த பொருள் வந்து மேல் நோக்கி போகும்போது என்னென்னலாம் நிகழும், அது மேல வந்து கீழே வரும்போது என்ன நிகழும், அப்ப மேல போறதுக்கு ஆகக்கூடிய நேரமும் கீழே வரக்கூடிய ஆகு நேரமும் ரெண்டும் சமமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதே ஒலிம்பிக் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க இல்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா ஈட்டி எறிதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஈட்டியோ அல்லது வந்து அந்த பந்தோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டி எறிதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம எந்த பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம வச்சோம்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து போகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். விளையாட்டு வீரர்கள் கவனமா வந்து அந்த ஆங்கிளை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்றத போகலாம் அப்படின்னு. அடுத்து மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை ரொம்ப முக்கியமானது. நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து ராட்டினத்துல உட்கார்ந்து இருப்பீங்க வந்து அப்ப வந்து மைய நோக்கு விசை மைய விலக்கு கார்ல போயிருப்பீங்க, பைக்ல போயிருப்பீங்க, சைக்கிள் ஓட்டிருப்பீங்க. இதுல எல்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி மைய விலக்கு விசை பயன்பாடுகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதுல நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் பரப்பு இழுவிசைனா என்ன, ஸோ பலருக்கு சரியான புரிதல் இருக்காது. ரொம்ப எளிமையா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரப்பு இழுவிசை இருக்கிறதுனால என்னென்னலாம் நடக்குது, காலை நம்ம பிரஷ் பண்றதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம கொசுக்கு மருந்து தெளிக்கிறதுல இருந்து எல்லா இடங்களையும் பரப்பு இழுவிசை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஈவன் மலை துளி ஏன் கோல வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நீங்க இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகள் எப்படி இருக்கும், நுண்புல ஏற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு குழாய் இருக்கு, மிக மெல்லிய குழாயா இருக்கு, வச்ச உடனே தண்ணி வந்து மேல ரைஸ் ஆகுது. ஏன் ரைஸ் ஆகுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த திரவமும் இந்த திடப்பொருளும் இதுக்கிடையே உள்ள அந்த கோணம் அப்படின்றதான் பாயிண்ட். அப்ப மேல ஏறுமா கீழே இறங்குமா அப்படின்றது அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் பாகியல் அப்படின்னு பாகுநிலை பாகியல் விசைனா என்ன வந்து, ஏன் வந்து பெட்ரோல் வந்து வேகமா பாட்டில இருந்து நம்ம ஊத்தும் போது வேகமா வந்து கொட்டுது, ஏன் தண்ணி ஸ்லோவா கொட்டுது, இல்லைன்னா வந்து எண்ணெய் ஏன் வந்து ரொம்ப ஸ்லோவா மெதுவா வந்து ஓடுது, தேனி ஏன் ரொம்ப மெதுவா வந்து போகுது, அதுக்கான அந்த காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி நம்ம ஏன் வந்து கிரீஸ் பயன்படுத்துறோம், அதே மாதிரி இப்ப தாழ்பால்லாம் வந்து டைட்டா இருந்தா ஏன் எண்ணெய் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறோம். அப்புறம் அன்றாட வாழ்க்கையில் பாகுநிலையின் பொருளின் பயன்கள் அப்படின்னு போட்டு பல்வேறு இடங்கள்ல பாகுநிலை வந்து இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஏன் வந்து வெஹிக்கிள்ல எல்லாமே கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கு, அதே மாதிரி புல்லட் ட்ரெயின் ஏன் கூர்மையா இருக்கு, இந்த கப்பல் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முகப்பு பகுதி முன்னாடி இருக்கிறது வந்து ஏன் கூர்மையான முனையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஃபைட்டர் ஜெட் முதற்கொண்டு நம்ம ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து பெர்னாலிஸ் தேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரஷர் டிஃபரன்சஸ் அப்படின்னும் போது இப்ப அந்த மாயப்பந்துன்னு ஒண்ணு இருக்கும், அது என்ன கான்செப்ட், அதே மாதிரி ஒரு புனல்ல வச்சு ஒரு பந்தை வச்சு ஒரு சிறுவன் ஊதுனா அப்படின்னும் போது அந்த பால் வெளியே போகாது, பால் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். விமானம் எப்படி மேலே எழும்புது அப்படின்னு பார்க்கணும். ஸோ விமானத்துடைய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் தள்ளும், ஆனா அது எப்படி மேலே ஏறுது மேலே எப்படி கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி புயல் வீசும் பொழுது வந்து கூரை ஏன் பிச்சுட்டு போகுது, புயல் காரணமா அல்லது வீட்டுக்குள்ள இருக்க காற்று காரணமா அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு. இது எல்லாமே நம்ம எந்திரவியல்ல இன்றைக்கு படிக்க இருக்கக்கூடிய துணை தலைப்புகளா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாங்க படிக்கலாம். ஸோ எந்திரவியல் அப்படின்றது நம்மளுடைய புத்தகத்துல செகண்ட் சாப்டர் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் வந்து 19 இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்படின்ற வகுப்புல நம்ம
இந்திரவியல் வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து பெருநிலத்தின் இயல்பு அப்படின்ற தலைப்பை வந்து நம்ம படிச்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறோம். இப்போ எந்திரவியல் அப்படின்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நமக்கு கூட்டுற காரணமா வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதன் அடிப்படையிலும் அப்புறம் ஃபேக்சுவலாகவும் நம்ம கேள்வி கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒரு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணா போதும். ஃபேக்ட் அப்படின்றது மட்டும்தான் நம்ம 4-5 வாட்டி ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் கிடையாது. அப்ப ரிவிஷன் அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பேக்ரவுண்ட், சயின்ஸ் பேக்ரவுண்டா, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டா அப்படின்றத பொறுத்தும் மாறுபடும் அப்படிங்களா. ஸோ அதனால ஒருத்தர் வந்து சரளமா வந்து வருடங்களை வந்து ஹிஸ்டரியில வந்து சொல்றாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கான்செப்டும் சயின்ஸ்ல வந்து சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆர்வத்தை பேஸ் பண்ணி இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க எவ்வளவு ரிவிஷன் பண்ணிருக்காங்க அதை பொறுத்து தான் இருக்கும் வந்து. ஸோ அப்ப எல்லாராலையும் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நிலைக்கு கொண்டு வரணும்னா நமக்கு ரிவிஷன் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அதை நினைவில் வச்சுக்கோங்க. அதனால வகுப்பு அட்டன் பண்ணிட்டா மட்டும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியாது. நம்ம அதை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறத நல்லா ரிவிஷன் பண்ணணும். மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணும். தேர்வு எழுதும் போது தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கா, நம்ம புரிதல் சரியா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கான இடமா அது வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்திரவியல் அப்படின்னு எடுக்கும்போது இதெல்லாம் கதை தான். ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. நான் ஹைலைட் பண்ணதை மட்டும் என்ன பண்றீங்கன்னா ரிவிஷன் பண்ண போறீங்க. நான் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் தான் கீவேர்டா இருக்க போது அதான் உங்களுக்கு எக்ஸாம்லையும் வரப்போகுது அப்படிங்கிறோம். ஸோ பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசை, அப்பொருளின் எடை அப்படி பார்க்குறோம். அப்ப இப்போ ஒரு நபருடைய எடைக்கும் நிறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து எடை வேற நிறை வேற வந்து. ஸோ அப்போ ஈர்ப்பு விசை தான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா எடையா வந்து மாறுது அப்படிங்கிறோம். அப்ப ஈர்ப்பு விசை என்னன்னா நிறை வந்து எங்கேயுமே மாறாது ஃப்ரெண்ட். அது நம்ம பூமியில இருந்தாலும் சரிதான், நிலவுக்கு போனாலும் சரிதான், அதே வியாழன் கோளுக்கு போனாலும் சரிதான், எங்கேயுமே நிறை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எடை அப்படின்றது என்னன்னா அந்தந்த இப்ப எக்ஸாம்பிள் நம்ம நிலவுல இருக்கும் பொழுது துணைக்கோள்னு சொல்லுவோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பூமியை கம்பேர் பண்ணும் போது அங்க 1/6 தான். அப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு நபரின் வந்து பாத்தீங்கன்னா நிறை அப்படின்றது 10 கிலோகிராம் அப்படின்னா வந்து நிலவுக்கு போனாலும் அதே 10 கிலோகிராம் தான், வியாழனுக்கு போனாலும் அதே 10 கிலோகிராம் தான். இது வந்து நிறை அப்படின்னு. அதே எடை அப்படின்னு நம்ம வரும்பொழுது எப்படி மாறுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப 60 கிலோகிராம் நிறையுள்ள 60 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா நிலவுக்கு பயணிக்கிறார். அப்ப நிலவுல போய் அவர் இறங்கும் போது அவருடைய எடை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிலோகிராமா இருக்கும். அப்போ 1/6 வந்து குறைஞ்சிருது. காரணம் ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பொருளை நீங்க தூக்குறீங்க, அப்படி தூக்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதை பிடிச்சி இன்னொருத்தர் இழுக்கிறாரு. அப்ப அது கடினமா இருக்குல்ல, அப்ப அந்த இழுக்கிறது தான் யாரு அப்படின்னா ஈர்ப்பு விசை அப்படிங்கிறோம். அப்ப இழுக்கிறது அதிகமா இருந்தா நம்ம லிஃப்ட் பண்றது, நம்ம தூக்குறது கொஞ்சம் கடினமா இருக்கும். இழுக்கிறது கம்மியா இருந்தா ஈஸியா லிஃப்ட் பண்ணிடலாம். அப்ப உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பொருளை நான் லிஃப்ட் பண்ண முயற்சி பண்றேன். இது ஒரு இரும்பு கம்மி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வயது 18 வயதுக்கு மேல இருக்க ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறார். அப்ப நான் மேல தூக்குறது எனக்கு கடினமா இருக்கு. அதே வந்து ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை இதை பிடிச்சி தொங்குறாங்க. அப்ப நான் அப்படியே லிஃப்ட் பண்றேன், ஈஸியா இருக்கு. அப்ப அந்த மாதிரிதான் அந்த 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை தான் என்னன்னா நிலவு. அந்த 18 வயசுக்கு மேல இருக்க நபர் தான் யாருன்னா பூமி வந்து. சோ அப்ப இந்த இமேஜினேஷன் அப்படின்னும் போது நம்ம ஈர்ப்பு விசை அப்படின்றது வந்து அங்க நிலவுல கம்மியா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு. அப்ப இங்க ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளோட நிறைய வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோகிராம் இருக்கு அப்படின்னும் போது, இல்லைன்னா ஒரு பந்து இருக்கு, இரும்பு பந்து, அது 6 கிலோகிராம், நிலவு போனீங்கன்னா அது 1 கிலோகிராமா மாறிடும். அப்ப இங்க ஒருத்தர் வந்து ஷார்ட் ஃபுட் பால் எறிறாரு அப்படின்னும் போது அது போய் விளையாடுறத விட நிலவுல வந்து தூக்கி எரிஞ்சாரு அப்படின்னா வந்து 6 மடங்கு தூரம் வந்து போகும். அதே வந்து அதாவது என்னன்னா வீரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தடகள வீரர் வந்து என்ன பண்ணா லாங் ஜம்ப் வந்து குதிக்கிறார், நீளம் தாண்டுதல்ல. அப்ப ஓடி போய் இங்க குதிக்கிறாரு. அப்படி குதிக்கும் போது அவர் வந்து எவ்வளவு தூரம் போய் குதிக்கிறார் அப்படின்னு வந்து இப்ப உதாரணத்துக்கு அவர் குதிக்கக்கூடிய தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 அடியில குதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மீட்டர்ல குதிக்கிறாரு. அதே நிலவுல போய் குதிச்சாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 6 மடங்கு, அப்ப 30 மீட்டர்ல போய் குதிப்பாரு. அதனால நம்ம கேம்ஸ்ல எல்லாம் கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த சூப்பர் மேரியோ கேம் விளையாண்டுருப்பீங்களான்னு தெரியல, அதுல மூன் மேரியோன்னு ஒண்ணு இருக்கும். அதை ஜம்ப் பண்ணனா மேல போயிடும், ஸ்கிரீன் விட்டு வெளியே போயிடும். அப்ப மேல போயிடும், திருப்பி அப்படியே ஸ்கிரீன் மட்டும் போயிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சூப்பர் மேரியோ கீழே லேண்ட் ஆகும். அது என்னன்னா மூன் மேரியோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப நிலவுல வந்து நடக்கிறது அப்படின்றது வந்து காலை தூக்குறது ஈஸி, காலை வைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறோம். சோ அதனால காலை அழுத்தி எழுதி வைக்கணும். அதனாலதான் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அப்படின்றவங்க நம்ம நிலவுல போய் தரையிறங்கும் போது அப்போலோ 11 ஸ்பேஸ் மிஷின்ல போய் தரையிறங்கும் பொழுது ஜம்ப் பண்ணி கங்காரு மாதிரி போனாங்க அப்படிங்கிறோம். அப்ப கங்காரு வந்து என்ன பண்ணணும்னா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஹைவேஸ ஒரே ஜம்ப்ல தாண்டிடும் வந்து, அப்படிதான் ரோட கிராஸ் பண்ணும். மற்ற விலங்குகள் நடந்து போகணும். ஆனா கங்காரு மட்டும் என்னன்னா வேகமா ஓடி வந்து அந்த ரோட்ல கால வைக்காம அந்த ஹைவேஸ ஒரே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போய் குதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து நம்மளும் நிலவுக்கு போனதுக்கு அப்புறம் கங்காரு மாதிரி எகிரி குதிக்கலாம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் ஈர்ப்பு விஷயம். இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு.
அப்ப நம்மளுடைய நிறையில எது சேர்ந்திருக்குன்னா புவியீர்ப்பு விசை சேர்ந்திருக்கு. அப்ப நம்மளுடைய எடை அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வெயிட் அப்படின்றது நிறைனா எம், ஜினா வந்து புவியீர்ப்பு விசை. அப்ப எம்ஜி அப்படி பார்க்குறோம். அப்ப நம்ம இது எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து நிறைக்கு வந்து என்ன சொல்லுவோம், கிலோகிராம் போடுவோம். அதே வந்து புவியீர்ப்பு விசைக்கு என்ன போடுவோம்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் போடுவோம். இது ரெண்டும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்னன்னு கேட்டா நியூட்டன். அப்ப உங்களுடைய எடை எவ்வளவுன்னு கேட்டாங்க அப்படின்னா சப்போஸ் என்னுடைய எடை எவ்வளவுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 80 கிலோகிராம் சொல்லக்கூடாது, 80 நியூட்டன் சொல்லணும், அல்லது 80 கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிலோகிராம் நம்ம பயன்படுத்தி அதுவே நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம இடத்துல தான் இருக்க போறோம், நம்ம நிலவுக்கு போறது இல்லை அப்படின்றதுனால இந்த பிரச்சனை வராது. அதே வந்து நிலவுக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, நம்ம அடிக்கடி நிலவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு நிலை வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எடை அப்படின்றது இல்லாம நிறைய பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நிறை என்ன அப்படின்னா அது மாறுபடாது, அது பூமியில இருந்தாலும் சரி அது நிலவுல இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்க. சோ அந்த நிலை அப்படின்றது இன்னும் சில நூற்றாண்டுகள்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து நம்ம நிலவுக்குலாம் போறது இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து இதை கிலோகிராம் அப்படின்னு போறதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஒரிஜினலா என்ன போடணும் அப்படின்னா அந்த எம்முக்கு வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கிலோகிராமோ, அதே மாதிரி ஜிக்கு வந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் போனா மீட்டர் s பவர் -2 நம்ம போட்டுக்கலாம். கீழே இருக்க s ஸ்கொயர் மேல வந்தா s பவர் -2. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து விசை அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம். அங்க படிக்கும்போது இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு போடுவோம். அந்த ஆக்சிலரேஷன் முடுக்கம், நிறை இன்டு முடுக்கம் போடுவோம். முடுக்கம்னா இங்க புவியீர்ப்பு முடுக்கம். அப்ப முடுக்கத்துக்கும் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கும் ஒரே அலகு தான் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அந்த s ஸ்கொயர் மேல வந்துருச்சு, அப்ப s -2 வந்து ஆயிருது. அப்ப இது என்ன சொல்லலாம், நியூட்டன் சொல்லலாம். அப்ப உங்களுடைய எடை எவ்வளவு அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா 80 நியூட்டன் அப்படின்னு நான் சொல்லணும். ஆனா அந்த 80 நியூட்டன் சொல்லாம நம்ம கிலோகிராம் அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி நம்ம ஈர்ப்பு விசை சேர்ந்ததுதான் நம்மளுடைய எடையா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து தடையின்றி தானே விழும் பொருளின் முடுக்கம் அதன் நிறையை பொறுத்தது என்று அடுத்து சூப்பரான பாயிண்ட். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இப்போ ஒரு பொருளை மேல இருந்து கீழே போடுறேன், உதாரணத்துக்கு இந்த பெண்ணையும் இந்த ரிமோட்டையும் நான் கீழே போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா ரிமோட் உடஞ்சிரும். ஆனா இப்படி கீழே போட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து கீழ் நோக்கி போகுது இல்ல, அதோட வேகம் எதை பொறுத்தது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றோம்னா நிறையை பொறுத்தது அன்று அப்படிங்க. அப்ப எப்படி இது சாத்தியமே இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. அப்ப யோசிக்கும் போது ஒரு கல்லையும் ஒரு இறகையும் நம்ம போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்படி போடும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எது வரும், கல்லு தான் வரும். ஏன்னா இறகு வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆனா அப்படி கிடையாது. இறகு அப்படின்னு பார்க்கும்போது அதோட வடிவம் அப்படின்றது பரப்பு வந்து அதிகமா இருக்கு. அப்ப மேல இருந்து கீழே வரும்போது காற்றோட தடை அதிகமா இருக்கும். அப்ப காற்றுக்கு பாகியல் தன்மை வந்து இருக்கு. வேகமா நீங்க வாகனத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூட்டர் ஓட்டும் போது என்ன ஆகும்னா அது 30-40 அந்த ஸ்பீட்ல போகும்போது கண்ணில் நமக்கு தண்ணி வரும். அப்ப என்ன ஆகும்னா முதல் தடவையா நம்ம ஓட்டும் போது வந்து அவ்வளவு காற்று வந்து நம்ம அடிக்கும், போறதும் நமக்கு வந்து அது வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சைக்கிள் இருந்து ஸ்கூட்டர் ஓட்டும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அப்ப காற்று வந்து தள்ளுது இல்ல, அதே காற்று தான் மேல இருந்து புவியீர்ப்பு விசையினால இறக பிடிச்சி இழுக்கும் போது அது கீழ் நோக்கி வரும்போது என்ன அப்படியே மிதந்து வர மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய நிறை கிடையாது, எடை கிடையாது, அதனுடைய வடிவம் தான் அப்படி பார்க்கலாம். அப்ப கல்லை போட்டீங்கன்னா கல்லோட வடிவம் என்னது, காற்று தடை கம்மியா இருக்கிற மாதிரி கல் வந்து ஷேப் வந்து வடிவம் வந்து இறக கம்பேர் பண்ணும்போது காற்று தடை கம்மி, அப்ப சுலபமா கீழ் நோக்கி வந்துடுது அப்படி பார்க்கணும். சரி, இப்ப இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு விமானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்படி ஆகக்கூடாது, ஆயிடுச்சு. அப்ப அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழ போடுது அப்படின்னும் போது அந்த சிச்சுவேஷன்ல அந்த விமானத்தில இருந்து நீங்க ஒரு காயினை டிராப் பண்றீங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் தான் ஃபர்ஸ்ட் வரும். விமானத்தோட எடை அதிகம் தான், நிறை அதிகம் தான், ஆனா காயினோட எடை நிறையும் கம்மி தான், ஆனா காயின் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா காயின்ல காற்று தடை கம்மியா இருக்கும் அதோட வடிவம். விமானம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, காற்று தடை அதிகமா இருக்கும். அப்ப அது கீழ் நோக்கி வர்றதை விட இந்த காயின் வந்து இன்னும் வேகமா கீழ் நோக்கி வந்துடும். இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து தானாக விழும் பொருளின் முடுக்கம் அதன் நிறையை பொறுத்ததன்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பொருள் வந்து காற்று தடை செங்குத்தாக செயல்பட்டு பொருளின் இயக்கத்தை தடை செய்கிறது. காற்று தடை எப்பவுமே இருக்குதான் செய்யும். நம்ம வாகனத்துல போனாலும் சரி, மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, காற்று தடை நமக்கு இருக்குதான் செய்யுது அப்படிக்கலாம். சோ அப்பொருளின் தடையின்றி தானே விழும் பொருளின் வேகத்தை விட குறைவான வேகத்தில் விழுகிறது. அப்ப காற்று தடை இருக்குன்னா நார்மலா அது வந்து சேர வேண்டிய டைம் விட அதிகமான டைம் எடுத்துக்குது. காரணம் என்ன அப்படின்னா காற்று தடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுது, டிசென்ட் ஆகுறது, கீழ் நோக்கி வர்றது அப்படிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இறகு, அதுக்கப்புறம் நாணயம், இந்த சோதனையை எடுத்துக்கணும். அப்ப இறகையும் நாணயத்தையும் டிராப் பண்ணும்போது வெற்றி இடத்துல நம்ம டிராப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டும் ஒரே நேரத்துல தரையை வந்து அடையும். அதே காற்று இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து டிராப் பண்ணோம் அப்படின்னா அதை கை விட்டோம்னா கீழ் நோக்கி வரும் பொழுது ஃபர்ஸ்ட் எது வந்து சேரும்னா நாணயம் தான் வந்து சேரும். அடுத்துதான் என்னன்னா இறகு வந்து சேரும். இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருக்கு, அதை நீங்களும் பார்க்கலாம். ஆனா வீடியோ பார்க்கறேன், தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து அதிகமா வீணாக்கிடாதீங்க, கவனமா கையாளுங்க, டக்குன்னு பார்த்துட்டு உடனே படிக்க வந்துடணும். அதுக்கடுத்து பேராசூட் ஏன் குதிக்கிறாங்க எல்லாரும், ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்ப பேராசூட் போட்டு குதிக்கும் போது அதுல ஒரு என்னன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். காரணம் என்னன்னா
பேராஷூட் ஓபன் பண்ணாம குதிக்கும் போது அதிக வேகத்துல கீழ் நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. வந்து அப்படி வந்துட்டே இருக்கக்கூடியவர் வந்து பேராஷூட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா காற்று தடை அதிகரிச்சோம். வந்து அதிகரிச்ச உடனே என்னன்னா அப்படியே ஸ்லோவா வந்து கீழே இறங்குவார். அப்ப அதை வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பேராஷூட் திறக்காத நிலையில ஒரு மனிதர் வந்து விமானத்துல இருந்து குதிக்கிறாரு அப்படின்னா அவருடைய முற்று திசைவேகம் அப்படின்றது காற்று தடை இருக்கும்போது அதிகபட்சமா 200 km/h அப்படின்ற வேகத்துல அவர் பயணிப்பாரு. அதுக்கு மேல போகாது. அதுக்கு மேல என்னன்னா அந்த காற்று தடை வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். அதனால மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து டிசைனிங் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 200 km/h அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் பேராஷூட் ஓபன் பண்ணிட்டாருன்னா ஸ்லோவா வந்து லேண்ட் ஆயிடுவாரு அப்படிங்கிறோம். அப்ப முற்று திசை வேகம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து அதிகபட்சமான ஒரு திசை வேகம் மேல இருந்து ஒரு பொருள் கீழே வரும் பொழுது அதே மனிதனா இருந்தாங்கன்னா அந்த முற்று திசை வேகம் 200 km/h அப்படின்ற ஸ்பீட்ல கீழ் நோக்கி வருவாங்க அப்படிங்க. சோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தற்காலத்தில் காற்று தடையை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா எரிபொருள் வந்து அது சிக்கனத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா அதனுடைய முகப்பு எப்படி இருக்குன்னா கூர்மையா இருக்கும். வந்து அப்ப வாகனங்களுடைய ஷேப் கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முன்பகுதி அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப அந்த வாகனத்துடைய முன்பகுதி இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா காற்று தடையை குறைக்கிறதுக்கு தான். அதே மாதிரி வந்து பிரஷர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கமும் அதனுடைய ஷேப் வந்து இன்னும் குறைச்சிருப்பாங்க. வந்து அப்ப அந்த வாகனம் வந்து வேகமா போறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி முன்பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பாகவும் பின்பக்கமும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா காற்று உடனே இதுல வந்து மோதக்கூடிய காற்று இப்படி மேல எழும்புற காற்று உடனே இப்படி போலாம், ஸ்ட்ரெயிட்டா போலாம், மேல போலாம். சோ பல ஆப்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் காரை வந்து முன்னோக்கி தள்ளுது அப்படிங்கிறோம். சோ அதனால வாகனங்களுடைய பின்பகுதி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இடத்துல லோ பிரஷர் அப்படின்றது கிரியேட் பண்ற மாதிரி அந்த பகுதியை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. முன்பகுதியில காற்று வந்து மோதக்கூடிய இடத்துல ஹை பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் டிஃபரன்சஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சரி காற்று வந்து மோதி கிழிச்சு வரும் பொழுது பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பின்பக்கத்துல காற்று வந்து கீழையும் போலாம் மேலையும் போலாம் அப்படின்னு முன்னோக்கி தள்ளுவதற்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே வந்து நம்ம ஃபார்முலா 1 கார்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல பிளேடுன்னு சொல்லுவோம். அந்த பிளேடு அப்படியே காற்றை கிழிச்சிட்டு போகும். அதே மாதிரி அதிவேகத்துல செல்லக்கூடிய வாகனம் கண்டிப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா தரையை ஒட்டி தான் இருக்கும். அந்த லோ லெவல்ல இருக்கும். அப்படியே தரைக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில இன்ச் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கும். காரணம் என்னன்னா கீழே அதிகமா காற்று வந்ததுன்னா அதிவேகத்துல போகும்போது கொஞ்ச நேரத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்ப அந்த பறக்க கூடாது அப்படின்னும் போது என்ன பண்ணா அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கீழ் நோக்கி போறாங்க. இப்ப ஃபார்முலா 1 கார் பந்தயத்துல பாத்தீங்கன்னா காரோட டயர் வந்து 2 டயரும் ரொம்ப தள்ளி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆனா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வந்துடும். அப்போ ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி உயரமா இருக்கிறதுனால சென்டர்ல இருக்கும். அதனால வேகமா போயிட்டு டர்னிங்ல திரும்பிச்சு பஸ் ஒன்றும் இல்லை ஒரு 60-80 கிலோமீட்டர்ல போயிட்டு வேகமா போய் திரும்பினாவோட பஸ் வந்து கவிழ்ந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதே ஃபார்முலா 1 ரேஸ்ல என்ன பண்ணுவாங்க 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாங்க. அப்ப வேகமா போய் திரும்பும் போது அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது வந்து லோ பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அதோட டயரை வந்து 2 பக்கமும் கொஞ்சம் தள்ளி வச்சு பாட்டம் கொண்டு வந்துடுறாங்க. இப்ப தலையாட்டி பொம்மை அப்படின்னு இருக்கு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த சாய்ந்தாடும் பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மை நீங்க சாய்ச்சி விட்டாலும் திருப்பி மேல போய் நிற்கும். அப்ப அந்த அடிபாகம் வந்து என்னன்னா ஒரு அரை கோலத்துல இருக்கு. அப்ப அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மைய ஈர்ப்பு விசை அப்படின்றது கீழே இறங்கணும். கீழே இறங்கும் போது என்னன்னா ஸ்டெபிலிட்டி கொடுத்துரும், நிலைத்தன்மை கொடுத்துரும். ஆனால் நீங்க எப்படி சாய்ச்சாலும் திருப்பி வந்து நின்றுடும். ஸோ அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்ப நானே வந்து இப்ப நேரா நிக்கிறேன், ஃப்ரெண்ட் கை இப்படி வச்சு நிக்கிறேன். இப்ப என்ன ஒரு குழந்தை பிடிச்சி இழுத்தா கூட நான் கீழே விழுந்துடும். அதே நான் என்ன பண்றேன் 2 காலையும் நம்ம வந்து விரிச்சு நிக்கிறேன். அப்ப இப்படி நிக்கிறேன், ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கிறேன். அப்படி நிற்கும் போது என்ன ஆகும் ஒரு குழந்தை என்ன பிடிச்சி இழுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன் ஸ்டேபிளா இருப்பேன், நான் வந்து கீழே விழ மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இறங்கணும். அப்ப நான் நேரா நிற்கும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மேல இருக்கு, நான் காலை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி வைக்கிறேன், ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இறங்கிடுது அப்படிங்க. இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் அப்படிங்க. இப்ப காற்று தடையை குறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாகனங்களுடைய இந்த முன்பக்கம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து அந்த சீராக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப காற்று எதிர்ப்பை வந்து குறைக்கும் வகையில அப்ப காற்று எதிர்ப்பை குறைக்கும் வகையில வந்து கூர்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. இது புல்லட் ட்ரெயின்ல பார்க்கும்போது அதோட ஷேப் அப்படின்றது அப்படிதான் இருக்கு. அப்ப எரிபொருள் மேற்கொள்ளும் பாதை இப்ப நம்ம எந்த ஒரு பொருளை நம்ம தூக்கி எரிஞ்சாலும் ஃப்ரெண்ட் வந்து அதோட பாதை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட். காரணம் என்ன அப்படின்னா நம்ம தூக்கி எறியக்கூடிய வேகம் அப்படின்றது 11.8 km/s இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா இந்த பாதையை மேற்கொள்ளும். 11.8 கிலோமீட்டருக்கு மேல போச்சுன்னா பூமி விட்டு வெளியே போயிடும். அப்ப நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி விடுபடு திசை வேகம் அப்படின்றது அந்த 11.8 km/h அப்படின்னு per second அப்படின்ற அளவுக்கு தாண்டி போகும்போது பூமி விட்டு இல்லை. அப்ப நம்ம அனுப்பக்கூடிய ராக்கெட்டும் அந்த வேகத்தை தாண்டும் போது பூமியை விட்டு வெளியே போயிடும். அப்ப ராக்கெட் கிளம்பும் போது அந்த வேகத்துல போகும்னா போகாது. ஏன்னா இங்க காற்றோட தடை அதிகமா இருக்கும், ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும், உராய்வு அதிகமா இருக்கும், அந்த ராக்கெட்டே எரிஞ்சிடும். அதனால போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நம்ம அட்மாஸ்பியர்ல ட்ரோபோஸ்பியரை தாண்டுவாங்க. அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படியே தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும்போது என்ன பண்றாங்கன்னா அதோட வேகத்தை அதிகப்படுத்துறாங்க. அதே மாதிரி
நம்ம அந்த ராக்கெட்ல இருக்க வெயிட் குறைஞ்சிடும். என்ன எப்படி வெயிட் குறையும்? அந்த எரிபொருள் எரிஞ்சு அது வந்து எரிபொருள் எரிஞ்சு அது வந்து போகும்போது என்னன்னா அந்த ஆவியா போகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப ஆக்சிஜனும் எரிஞ்சிருச்சு, ஹைட்ரஜன் எரிஞ்சிருச்சு, வெயிட் குறைய 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 அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ட்ரோபோஸ்பியர்னா ஒரு 18 கிலோமீட்டர் உயரம், 18 கிலோமீட்டர் தாண்டிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உராய்வும் கம்மியாடும். மேல போக போக உராய்வே இருக்காது. அதனால அதிகமான ஒரு திசை வேகத்துல ராக்கெட் பயணிக்கும். இப்ப நமக்கு என்ன ஆகுது? நம்ம எந்த ஒரு பொருள் எரிஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு பாதை எரிபொருளின் பாதை. இதுக்கு பேர் என்னப்பா அப்படின்னா பரவளையம் அப்படிங்கிறோம். அப்ப எரிபொருளின் இயக்கம் அப்படிங்கிறோம். அப்ப எரிபொருள் மேற்கொள்ளும் பாதை எரிபாதை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் குண்டு, எரிபொருள் தீர்ந்த பின் இயங்கும் ராக்கெட்டு, தடகள வீரரால் எரியப்படும் ஈட்டி, வீசப்படும் கிரிக்கெட் பந்து முதலியன எரிபொருளுக்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்கு. அப்ப எரிபொருளுக்கான எடுத்துக்காட்டு துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் குண்டு. சரி, குண்டு எப்படி இந்த பாதையை மேற்கொள்ளணும் அப்படின்னா, இப்ப குண்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியில இருந்து ஷூட் பண்றேன். அப்ப ஷூட் பண்ணும்போது அந்த குண்டுல இருந்து வெளியே வரக்கூடியது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டான்னு சொல்லல, சோ அது வந்து பாத்தீங்கன்னா நேரா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரிஜினலா அந்த தோட்டா வந்து அது கிட்டத்தட்ட வந்து சில 100 மீட்டர்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பாதை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். தரையை ரீச் வேணும். அப்ப நம்ம என்னதான் எந்த ஒரு பொருளும் நம்ம நேர்கோட்டுல பயணிக்கும் நம்ம நம்பினாலும் அந்த நேர்கோட்டுல இந்த துப்பாக்கியில அந்த மருந்து வெடிக்கும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விசை அது முன்னோக்கி தள்ளும், கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல கிராவிட்டி அது கீழே பிடிச்சி இழுக்கும். அப்ப அந்த முன்னோக்கி தள்ளுறதும் கீழே பிடிச்சி இழுக்கிறது ரெண்டு ஆக்ட் பண்ணும் போது என்ன ஆகுனா மேல பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்ப என்ன ஆகுது? கீழ் நோக்கிய விசை, முன்னோக்கிய விசை. அப்ப அந்த ரெண்டு விசையும் செயல்படும் போது என்ன ஆகும்னா அப்ப முன்னோக்கி போகும், கீழ் நோக்கி இழுக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும். அப்ப அதனுடைய பாதையும் பரவளையத்தை மேற்கொள்ளும் அப்படிங்கிறோம். அப்ப எரிபொருள் தீர்ந்த பின் இயங்கும் ராக்கெட். இப்ப ராக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பூமியில இருந்து நம்ம ஒரு ராக்கெட் அனுப்புறோம். அந்த ராக்கெட் என்ன பண்ணுன்னா சேட்டலைட்டை கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ணுது. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ராக்கெட் போயிட்டு அந்த ராக்கெட் கொண்டு போயிட்டு அங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா அதனுடைய பாதை என்ன ஃப்ரீ ஃபால் ஆகும். அப்ப அதுவும் என்னன்னா பரவளையத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறோம். அப்ப பூமியை நோக்கி அது வர ஆரம்பிச்சிடும். தடகர வீரலார் ஏடி, இப்ப நீரஜ் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி எறிதல் வீரன் பாக்குறோம். ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினார். அப்ப அவருடைய ஈட்டி எரியும் போதும் அதுவும் என்ன பாதையை மேற்கொள்ளுது அப்படின்னா வந்து பரவளையம், வந்து எரி பாதை அப்படின்னா. அது மாதிரி வீசப்படும் கிரிக்கெட் பந்து வந்து அப்ப 4 லைன் கிட்ட இருக்கிற ஒரு ஃபீல்டர் என்ன பண்றாருன்னா பாலை பிடிக்கிறாரு, பால் அங்கிருந்து வீசுறாரு. வீசும் போது அந்த பந்தும் அவர் 4 லைன்ல இருந்து வரும்போது அந்த கோல் கீப்பருக்கு வருது அப்படின்னா வந்து அதுவும் பரவளையத்தை தான் மேற்கொள்ளுது. இதெல்லாம் எரி பாதைக்கான எடுத்துக்காட்டு. புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னும் போது எந்த எழுத்தால் நம்ம குறிப்பிடும் அப்படின்னா ஸ்மால் ஜி அப்படிங்கிறோம். சரிங்க, கேபிட்டல் ஜி இருக்கு, ஸ்மால் ஜி 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படிங்கிறோம். இதுதான் வந்து புவியீர்ப்பு முடுக்கத்துக்கான அளவீடு அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். குறிப்பிட்ட நேரத்தில் திசைவேகத்துக்கான சமன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா v = u + at அப்படிங்கிறோம். சோ அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் திசைவேகத்துக்கான சமன்பாடு அப்படின்னும் போது நேரத்தை பொறுத்து திசைவேகம். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும்? திசைவேகத்துக்கான சிம்பிள் குறியீடு v இருக்கணும். அப்ப நேரத்துக்கான குறியீடு வந்து t இருக்கணும். ரெண்டு இருந்தாதான் நம்ம வந்து திசைவேகத்துக்கான சமன்பாடு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது எப்படி வந்தது ஒரிஜினலா அப்படின்னா ஆக்சிலரேஷன் அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்னும் போது இது வந்து தொடக்க திசைவேகம் அப்படின்றது யூன்னு சொல்லுவோம், இறுதி திசைவேகம் வின்னு சொல்லுவோம். இப்போ இறுதி திசைவேகம் வந்து ஆக்சிலரேஷன்ல முடுக்கத்துல அதிகமா தான் இருக்கும். அப்ப v - u/t அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் நம்ம என்ன பண்றோம்னா இப்படி மாத்தி எழுதுறோம். அப்ப v இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கிறீங்க. அப்ப a இருக்கு, இந்த பக்கம் வந்து என்ன பண்ண u கொண்டு வரீங்க. அப்ப கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் a t வந்து மல்டிபிள்ல போகுமா, இந்த a இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிளஸ்ல வருமா. அப்ப u + at = v அப்படின்னு வரும். சோ அதுதான் வந்து சமன்பாடா வந்து இருக்கு. இந்த முதல் சமன்பாடு நம்ம அதுல இருந்து கூட டெரிவ் பண்ணலாம். ஆனா நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த v t இருக்கு. அப்ப திசைவேகம் நேரத்தில் திசைவேகம் அப்படின்னா கண்டிப்பா t இருக்கணும், இன்னொன்னு v இருக்கணும். ரெண்டு இருந்தா தான் அந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க போட்டலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த 3 ஆப்ஷனுமே கொடுப்பாங்க. ஆனா அப்படி கொடுத்தாலும் நீங்க சரியான புரிதல் என்ன பண்ணலாம்னா திசைவேகத்துக்கான சமன்பாடுனா v தான் வரணும், நேரம்னா t வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப v = u + at. இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு என்னப்பா அப்படின்னா இடப்பெயர்ச்சி அப்படின்னு பொழுது ஃப்ரெண்ட் வந்து கிடைமட்டமா போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இடப்பெயர்ச்சி அடையுதுன்னா s ன்னு சொல்லுவோம். வந்து அப்ப a என்ற இடத்துல இருந்து b என்ற இடத்துக்கு போனோம். அது கீழ இருந்து மேல போனோம் அப்படின்னா வந்து h ன்னு சொல்லுவோம். வந்து சோ அப்ப இந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இடப்பெயர்ச்சி அப்படினும் s அப்படின்றதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா ut + ½ at². இது எப்படி டெரிவ் வந்ததுலாம் நம்ம கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா அப்படின்றது நமக்கு அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கேட்பாங்க. சோ அதனால அந்த ஈக்குவேஷன் என்ன சமன்பாடு என்ன அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறோம். அடுத்து குறிப்பிட்ட நிலையில் திசைவேகத்தின் சமன்பாடு. வந்து இப்ப குறிப்பிட்ட நிலை தான் சொல்றாங்க. இங்க நேரம் சொல்லியாச்சு, இங்க நிலைன்னு சொல்லியாச்சு. அப்ப திசைவேகத்தின் சமன்பாடு அப்படின்னா v² = u² + 2as அப்படிங்கிறோம். இது நமக்கு ஏற்கனவே வந்து எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா நமக்கு டிஎன்பிசி தேர்வுல இப்போ ராக்கெட் வந்து மேல போயிட்டு சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணிருச்சு.
அது திரும்பி வரும் பொழுது அதனுடைய திசைவேகத்துக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஒரு பொருள் மேல இருந்து கீழே வரும்போது அதற்கான சமன்பாடு என்ன அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டாங்க. இப்ப இது மூணுமே சமன்பாடு. இந்த மூணுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு பொருள் கீழே இருந்து மேல போனா இந்த சமன்பாடு எப்படி மாறும், ஒரு பொருள் மேல இருந்து கீழே வந்தா எப்படி மாறும் அப்படின்றத நம்ம நோட் பண்ண போறோம். பண்ணிட்டு நமக்கு எக்ஸாம்ல கேட்கறது வந்து ராக்கெட் வந்து சேட்டலைட்டா செயற்கைக்கோளா நிலை நிறுத்தி விட்டு அவனுடைய சுற்றுவட்ட பாதையில அது அப்படியே ஃப்ரீ ஃபால் ஆகுது, கீழ் நோக்கி வருது, அப்படி வரும் பொழுது அதற்கான சமன்பாடு என்ன அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கிறாங்க. அப்ப குறிப்பிட்ட நிலையில் திசைவேகத்துக்கான சமன்பாடுனா இந்த சமன்பாடு தான் ராக்கெட்டுக்கான சமன்பாடு. அது எப்படி மாறும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேல் நோக்கி எரியப்படும் பொருள். ஒரு பொருளை நான் ஒரு பந்தை என்ன பண்றேன் அப்படின்னா மேல் நோக்கி எறிகிறேன். அப்படி மேல் நோக்கி எரியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருந்து மேல போக போக என்ன ஆகும், திசைவேகம் குறையுது. காரணம் என்ன அப்படின்னா ஈர்ப்பு விசை பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல 0 ஆயிருது, 0 ஆயிட்டு திருப்பி கீழ் நோக்கி வருது. அப்ப கீழே இருந்து நான் மேல எரியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப முடுக்கம் அடையுமா அப்படின்னா முடுக்கம் அடையாது, எதிர் முடுக்கம் அடையும். முடுக்கம் அடைகிறதுனா அது கீழே இருந்து அப்படி விட்டோம்னா அப்படியே போக 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 அதனுடைய திசைவேகம் அதிகரிச்சாதான் முடுக்கம். இப்ப வாகனங்களை நம்ம ஆக்சிலரேட் பண்றோம். ஆக்சிலரேஷன் அப்படின்னும் போது என்னன்னா முடுக்கி விடுறது. அப்ப அது முடுக்குனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய திசைவேகம் அதிகரிக்குது. முடுக்கிறதுனா என்ன, ஒரிஜினல் என்ன நடக்குதுன்னா நம்ம இன்ஜினுக்கு போகக்கூடிய பெட்ரோலை கண்ட்ரோல் பண்றோம், அவ்வளவுதான். இதுதான் ஆக்சிலரேஷன். அப்ப நீங்க ஆக்சிலரேட் அதிகமா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா இன்ஜினுக்கு பெட்ரோல் அதிகமா போகும், அப்ப அதிகமான சுழற்சி வந்து இருக்கும், ஆர்பிஎம் இருக்கும் அப்படிங்க. நீங்க ஆக்சிலரேஷன் வந்து கை எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஜின் போற பெட்ரோல் குறைய ஆரம்பிச்சிடும், அப்ப அதனுடைய வேகம் குறையும். அப்ப வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆன்ல இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல பெட்ரோல் போகும். அந்த வாகனத்தை நகர்த்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஆக்சிலரேஷன் மூலமா அங்க பெட்ரோல் அதிகமா போறது, டீசல் அதிகமா போறது, எரிபொருள் அதிகமா போய் அதன் மூலமா என்ன பண்ணா வாகனத்தோட திசைவேகம் அதிகரிக்கும் அப்படிங்க. அப்ப ஒரிஜினலா நீங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்கன்னா ஃபியூல் எவ்வளவு போகணும் அப்படின்றத நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. அப்ப எரிபொருள் எவ்வளவு போகணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதா வேலை. இப்ப மேல் நோக்கி ஒரு பொருளை நம்ம எறிகிறோம். இப்ப நான் மேல் நோக்கி எறிகிறேன், அப்படி மேல இங்க போயிட்டு அது 0 ஆயிருது, கீழ் நோக்கி வருது. அப்ப கீழே இருந்து போக 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 அதனுடைய திசைவேகம் வந்து குறையுது இல்ல, அதனுடைய முடுக்கம் அடையிறது குறையுது, அது எதிர் முடுக்கம். அப்ப -g. கீழே இருந்து மேல போனா, மேல இருந்து கீழே வந்தா தான் +g, கீழே இருந்து மேல போனா -g. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் கிடைமட்டமா போனோம்னா அது வந்து இடப்பெயர்ச்சி, அதை நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். கீழே இருந்து மேல போனாவோ மேல இருந்து கீழே வந்தாவோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ் கிடையாது ஹெச்ன்னு தான் சொல்லுவோம். அப்ப ஹெச் வந்து அப்ப ஒரு பொருள் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி எரியப்படும் பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ப அதனுடைய சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்றத நம்ம இப்ப எழுத போறோம். அப்ப முதல் சமன்பாடு நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா v = u + at நம்ம சொன்னோம் வந்து. இதுதான் வந்து ஒரிஜினலா இருந்த சமன்பாடு. அப்ப நம்ம பார்த்த சமன்பாடு v = u + at இருந்தது. அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா வந்து இப்ப u அப்படின்றது அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம அங்க சொல்லும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம g வந்து பாத்தீங்கன்னா என்னவாயிருச்சு அப்படின்னா ஆக்சிலரேஷன் வந்து நமக்கு -g வந்து மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல இந்த a அப்படின்றத நம்ம -g அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி s அப்படின்றது h சொல்லிட்டோம். அப்ப ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த a என்ற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா -g போடணும், அவ்வளவுதான் போட்டாச்சு. அதான் சமன்பாடு மாறிடுச்சு. அப்ப கீழே இருந்து மேல போகும்போது நேரத்தை பொறுத்து திசைவேகத்துக்கான சமன்பாடு எப்படி மாறும் அப்படின்னா v = u - gt. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ராக்கெட் மேல இருந்து கீழே வரும்போது அடுத்த ஈக்குவேஷன் தான். அது மூணாவது ஈக்குவேஷன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், இதை தெரிஞ்சுப்போம். இப்ப மத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதே இதை நம்ம அங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. இடப்பெயர்ச்சிக்கான v = u + at நேரத்தை திசைவேக சமன்பாடு. இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடுனா s = ut + ½ at² அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஏக்கு வந்து -g போட்டுறீங்க வந்து, s வந்து h போட்டுறீங்க வந்து. அப்ப நமக்கு இந்த சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப h = ut அந்த இடத்துல வந்து -½ gt² சொல்லி மாறிடும். இதுதான் வந்து அந்த சமன்பாடு மாறக்கூடியது மாறி இருக்கு பாருங்க. h = ut - ½ gt² மாறி இருக்கு. அடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சமன்பாடு வந்து இந்த நிலையை பொறுத்து திசைவேகத்துக்கான சமன்பாடுன்னு சொல்றோம். அப்ப நிலையை பொறுத்து திசைவேக சமன்பாடு v² = u² + 2as வந்து. இப்ப v² அப்படின்றது வந்து அப்படியே தான் இருக்க போகுது, u² அப்படியே தான் இருக்க போகுது, மைனஸ் வந்துடும். ஏன்னா a வந்து -g போட போறோம். அப்ப மைனஸ் போட்டுறீங்க முன்னாடி a -2 அந்த a க்கு பதிலா g போட்டுறீங்க, s க்கு பதிலா h போட்டுறீங்க. அப்ப v² = u² - 2gh அப்படின்னு சொல்லி சமன்பாடு மாறுது அப்படிங்க. இதுதான் வந்து ஒரு பொருள் வந்து கீழே இருந்து மேல போகும்போது சமன்பாடு மாறக்கூடியது. அதே ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல இருந்து கீழ் நோக்கி வருது அப்படின்னும் போது அதற்கான சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் வந்து. அது என்ன அப்படின்றத பாத்துருவோமா. இப்ப பொருள் கீழ் நோக்கி வரும்போது தடையின்றி அப்படின்னும் போது நமக்கு எப்படி மாறுது, சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் மாறக்கூடியது அப்படின்றது வந்து இப்ப
மேல இருந்து கீழே வந்தாலும் s ஈக்குவல் டு h தான் வந்து. ஸோ அது மாறவே போறதில்ல. அதே மாதிரி a அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா g தான், அதுவும் நமக்கு மாறவே போறதில்ல வந்து. ஸோ அப்போ அங்கே மைனஸ் ஜின்னு போட்டோம், இங்கே பிளஸ் ஜி. ஆனால் தொடக்க திசைவேகம் v அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா மேல இருந்து ஒரு பொருளை நான் டிராப் பண்றேன் அப்படின்னும் போது ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ v ஈக்குவல் டு என்னப்பா அப்படின்னா 0 அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து அப்போ மேல இருந்து கீழ் நோக்கி வருது அப்படின்னும் போது ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுல வந்து சொன்னதுல வந்து v ஈக்குவல் டு u பிளஸ் at அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப v அப்படின்றது என்னவாயிருது அங்கன்னா வந்து 0 ஆயிருது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சரி இங்க தொடக்க திசைவேகம்னா u, அந்த u அப்படின்றது 0 ஆயிடும் v கிடையாது. அப்ப u ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா v அப்படியே தான் இருக்கும், v அப்படியே தான் இருக்கும். ஸோ v ஈக்குவல் டு u பிளஸ் at அப்படின்னும் போது u என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. பிளஸ் at அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல g அப்படின்றது நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ v ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா gt அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மாறுது சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு u வந்து 0 ஆயிடுச்சு, அதை நம்ம அப்ளை பண்றோம். a வந்து நம்ம அப்படியே இந்த g அப்படின்னு நம்ம போட்டுறோம், t அப்படியே தான் இருக்க போது காலம் சொல்லிக்கிறோம். அப்போ முதல் ஈக்குவேஷன் அப்படின்றது இப்படி மாறுது அப்படிங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னப்பா அப்படின்னா வந்து இங்க இருக்கிற அந்த சமன்பாடு தான், இதுல இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ s equal to ut plus half at square அப்படின்னு சொல்றோம். அப்ப s equal to ut plus half at square அப்படின்னு பார்க்கிறோம். இதான் வந்து இரண்டாவது சமன்பாடு. இப்போ இதுல அகைன் வந்து u க்கு வந்து நம்ம 0 அப்ளை பண்ணிட்டோம், a க்கு வந்து நம்ம g அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அப்ப இந்த சமன்பாடு நமக்கு எப்படி மாறும், s வந்து நம்ம அதே மாதிரி h அப்ளை பண்ணிடுறோம். அப்ப h equal to வந்து இது 0 into t வந்து 0 ஆயிடும். அப்ப half அப்படின்றத நம்ம அப்படியே போட போறோம் gt square. அப்ப half gt square அப்படின்றத வந்து இரண்டாவது சமன்பாடு. இது வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடா வந்து இருக்கும் அப்படிங்க. இது ரெண்டாவது. மூணாவது சமன்பாடு அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுதான் நமக்கு கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ அந்த மூணாவது சமன்பாடு என்ன அப்படின்னும் போது v square equal to u square plus 2as அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒரு பொருள் வந்து மேல இருந்து கீழே வருது அப்படின்னும் போது இந்த v square equal to u square plus 2as என்னவா மாறும், இதுதான் நமக்கு ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டது. அப்ப v square equal to u square plus 2as வந்து இப்ப u அப்படின்றது நமக்கு 0 ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து. a அப்படின்றது என்னன்னா கிராவிட்டி பிடிச்சிருக்குது, அது வந்து g வந்து. மேல இருந்து கீழே வந்தா h, கீழே இருந்து மேல போனாலும் h, கிடைமட்டமா போனா ஹரிசாண்டலா போனாதான் நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா s வந்து. அப்ப இந்த s என்னது h ஆ மாறிடும் வந்து. அப்ப இதுக்கான ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா v square equal to 2gh ன்னு மாறும் வந்து. இப்ப ராக்கெட் வந்து மேல இருந்து கீழே வருது, ஃப்ரீ ஃபால் ஆகுது அப்படின்னும் போது அந்த திசைவேகத்துக்கான சமன்பாடு என்னன்னு கேட்டானா v ஸ்கொயர் இருக்கு, அப்ப v தான் போடணும். அப்ப √2gh அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது வந்து மூணாவது சமன்பாடு அப்படின்னு பார்க்கிறோம். சோ தேர்ட் ஈக்குவேஷன், இந்த தேர்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். சோ அதே மாதிரி சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம v equal to u plus at, இது வந்து நேரம் திசைவேகம், அப்ப நேரம் t இருக்கு, திசைவேகம் v இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு ஆரம்பிக்கும் போது s ல தான் ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான். அப்ப s equal to ut plus half at square ன்னு பார்க்கிறோம். அடுத்து நிலையில் திசைவேகம், அப்ப திசைவேகம் அப்படின்னும் போது இங்க v square ன்னு வருது, நிலைன்னு சொல்றோம், அங்க நேரம் சொல்றோம். அப்ப நேரம்னா அங்க t இருக்கும், இங்க பாருங்க t இல்ல அப்படி பார்க்கிறோம், u square plus 2as ன்னு சொல்றேன். சோ அப்படி வச்சு நீங்க என்ன பண்ணலாம், சமன்பாடு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த மூணுமே ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்ப ராக்கெட் வந்து மேல இருந்து கீழே வருதுன்னா அதுக்கான சமன்பாடு என்னன்னு கேட்பாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். v equal to √2gh அப்படின்னு சொல்லி நீங்க மனப்பாடம் பண்ணிட்டாலும் ஓகே தான் அப்படின்னு. இப்ப நமக்கு பெரும உயரம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் அடையும் பெரும உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு ரீச் பண்ணும் அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க வந்து. அப்ப பெரும உயரம் அப்படின்னும் போது கடைசியா ரீச் பண்ணும் போது அதனுடைய உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து 0வா தான் இருக்கும், வெலாசிட்டி வந்து 0வா தான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு பால் இருக்கு, ஸோ அந்த பாலை என்ன பண்ணோம்னா மேல் நோக்கி நம்ம எறிகிறோம். அப்படி எரியும் போது இனிஷியலா அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையா இருக்கும், வந்து அதிகப்படியான திசைவேகத்துல கிளம்பும். மேல போகும்போது கண்டிப்பா என்ன ஆயிடும், அது வந்து 0 ஆயிடும் ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப அதை எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போறோம். அதை எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ஈக்குவேஷன் தான். சோ அப்ப நம்ம v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as ன்னு சொல்லுவோம் வந்து. இப்போ நம்ம இதுல என்ன அப்ளை பண்ண போறோம், இனிஷியல் வெலாசிட்டி அதிகம் வந்து, பால் வந்து ஆரம்ப திசை கையில இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அதிகமான திசைவேகத்துல கிளம்பும், மேல போக 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 ஸ்லோவாகி 0 ஆயிடும். அப்ப இந்த v ஸ்கொயர் அப்படின்றது 0 ஆயிடுச்சா, அது அப்படியே போட்டாச்சு. இந்த u ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மைனஸ் u ஸ்கொயர் ஆயிடுமா, அதையும் போட்டாச்சு வந்து. இப்ப கீழ இருந்து மேல போகும்போது இந்த பாலை பிடிச்சி இழுக்கிறது யாருன்னா கிராவிட்டி. அப்ப கிராவிட்டி பிடிச்சி இழுத்து அதனோட திசைவேகத்தை குறைச்சா அதுக்கு பேர் வந்து -g அப்படின்றோம்.
அப்போ மைனஸ் ஜி அப்படின்றது நம்ம இங்கே அப்ளை பண்ணணுமா, அதை அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் ஜியும் போட்டாச்சு, வந்து அந்த ஏக்கு பதிலாக ஜி போட்டாச்சு, முன்னாடி மைனஸ் போட்டாச்சு. எஸ் கீழே இருந்து மேலே போனாலும் மேலே இருந்து கீழே வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெச்னு சொல்லுவோம். அப்போ அதையும் நம்ம போட்டோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் யூ ஸ்கொயர் இருக்கு, இது வந்து இந்த பக்கம் வந்தா என்ன கீழே வர 2g வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்றீங்க. அப்போ ஃபைனலாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2g அப்படிங்க. அப்போ ஒரு பந்தை நீங்க கீழே இருந்து மேல் நோக்கி எறியறீங்க அப்படின்னா உங்க தொடக்க திசை வேகத்தை ஸ்கொயர் பண்ணணும், டிவைடட் பை 2 இன்ட்டு கிராவிட்டி 9.8 அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணி அதால டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஹைட் எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் வந்து போகும். அப்போ நான் இந்த ஒரு பொருளை மேல் நோக்கி நான் ஏறிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ உயரம் போகும் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா அது நான் கொடுக்கக்கூடிய தொடக்க திசை வேகத்தை பொறுத்து இருக்கு அப்படி போகணும். ஸோ அதை பொறுத்து தான். அப்போ அது மேலே எது செயல்படும்னா கிராவிட்டி செயல்படும். ஏன்னா கிராவிட்டி பிடிச்சி கீழ் நோக்கி இழுக்குது. அதனால என்ன பண்ண போக 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 அதனோட திசை வேகம் குறைஞ்சி 0வா மாறுது. அப்போ இந்த இடத்துல வந்து தொடக்க திசை வேகமும் கிராவிட்டியை பொறுத்து தான் எவ்வளோ பெருமை உயரத்தை அடையும், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் அப்படிங்களா. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேல்நோக்கி எறியப்படும் பொருள் அடையும் பெருமை உயரம் அதன் தொடக்க திசை வேகத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்துல இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப மேல் நோக்கி ஒரு பொருள் நம்ம எறிகிறோம் அப்படின்னும் போது அந்த பொருள் அடையக்கூடிய பெருமை உயரம் தொடக்க திசை வேகத்துக்கு இருமடிக்கு நேர் விகிதத்துல இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டேட் மட்டும் கொடுத்தாங்கன்னா கரெக்ட். ஏன்னா இருமடினா இதுதான் தொடக்க திசை வேகம். அப்ப நேர் விகிதத்துல இருக்கு, ஆமா இருக்கு, h ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் அப்படிங்கிறோம். அப்ப ஈர்ப்பு விசையின் காரணமாக இயங்கும் பொருட்கள் மேலேற்ற நேரமும் கீழே இருக்க நேரமும் சமமா இருக்கும் அப்படின்னு இது ஆச்சரியமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நான் ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி எறிகிறேன் அப்படின்னும் போது மேலே போகும்போது சீக்கிரமா போயிருது, கீழே வரும்போது ஸ்லோவா வரும். அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மேலே போகும்போது இது போகாம தடுத்து பிடிச்சி இழுக்கிறது யாரு, கிராவிட்டி. கீழே வரும்போது அதே கிராவிட்டி தான் பிடிச்சி இழுக்குது. அப்ப கிராவிட்டி வந்து மாறவே போறது இல்லை. நம்ம எந்த லாட்டிடியூட்ல இருக்கோமோ எந்த அச்சரேகையில இருக்கோமோ அங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அச்சத்தை பொறுத்து வந்து என்னன்னா கிராவிட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம ஆவரேஜா நம்ம சொல்லக்கூடிய கிராவிட்டி 9.8 அப்படின்னு 45 டிகிரில. அப்ப நம்ம பூமத்திய ரேகையில இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிராவிடேஷன் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷன் புல் அப்படின்றது கம்மியா இருக்கும். அதே நம்ம போலாருக்கு போனாலும் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம அச்சுல வேகமா சுழலும் போது வெளியில தள்ளுற ஃபோர்ஸ் எங்க அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகையில அதிகமா இருக்கும். அப்ப மேல துருவ பகுதியில வெளியே தள்ளுற ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப அதனால வெயிட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா போலார்ல போயிட்டு நார்வே, ஸ்வீடன், பின்லாந்துல போயிட்டு வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே இந்தியா கிராவிட்டி பூமத்திய ரேகை பக்கத்துல இருக்க இந்தியால நீங்க வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா கம்மியா இருப்பீங்க. அந்த டிஃபரன்சஸ் எதனால அப்படின்னா வந்து இந்த கிராவிட்டி பிடிச்சி இருக்கிறதுனால. அப்ப நம்ம இதுல நோட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னா ஈர்ப்பு விசையின் காரணமாக இயங்கும் பொருட்கள் மேலேற்ற நேரம் மேல போற நேரமும் கீழே வர நேரமும் ரெண்டுமே சமமா தான் இருக்கும். அப்ப நீங்க ஒரு பந்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல் நோக்கி எறிறீங்க அப்படின்றீங்க, அது மேல போகுது, திருப்பி அதே பந்து கீழ் நோக்கி வருது. அப்ப ரெண்டுத்துடைய அந்த டைம் அப்படின்னா T1 T2 அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் சமமா தான் இருக்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது கான்செப்டா நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சமம் அப்படி முக்கிறோம். சோ அசெண்ட் ஆகுது டிசெண்ட் ஆகுது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சமமா தான் இருக்கும் அப்படி முக்கிறோம். கிடைத்தளத்தில் எரிதல் அப்படின்னா இப்ப தடையின்றி தானே கீழே விழும் பொருள். இந்த கான்செப்ட் நம்ம வந்து கெஸ் பண்றது தப்பா தான் கெஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள் என் கையில வந்து பாத்தீங்கன்னா 2 பொருள் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ஒரு பொருளை அப்படியே டிராப் பண்றேன், இன்னொரு பொருளை வந்து கிடைமட்டமா நான் தூக்கி எறிகிறேன். அப்ப அந்த தூக்கி எறியும் போது இந்த பொருள் போயிட்டு கீழே விழ போகுது, இந்த பொருள் டிராப் ஆக போகுது. எது ஃபர்ஸ்ட் தரையை அடையும் கேட்டா ஜெனரல் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டுமே ஒரே நேரத்துல பண்றேன். இதை கீழே போட போறேன், இதை வந்து கிடைமட்டமா எறிகிறேன். அப்ப நான் வந்து ஹரிசாண்டலா த்ரோ பண்ணும்போது இதுவும் நான் வந்து அப்படியே ஜஸ்ட் டிராப் பண்ற இந்த பொருளும் ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தரையை அடையும் அப்படின்னும் போது நான் வந்து அப்படியே டிராப் பண்ற பொருள் தான் தரையை அடையும் நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பாருங்க. 2 பாலை கையில எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு பாலை டிராப் பண்ணுங்க, இன்னொரு பாலை த்ரோ பண்ணுங்க. அப்ப ஒரு பாலை டிராப் பண்ணி இன்னொரு பாலை நீங்க த்ரோ பண்ணாலும் ரெண்டுமே ஒரே நேரத்துல தரையை அடையும் அப்படி பார்க்கலாம். சோ அப்ப இது வந்து தரையை அடையிறது அப்படின்றது சாரி ரிமோட்டை பிரஸ் பண்ணிட்டேன். அப்ப ரெண்டுமே தரை அடையிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரம் தான். இந்த கான்செப்டை நம்ம மறந்துடக்கூடாது. சோ அப்ப நம்ம ஒரே நேரத்தில் ஆனால் வெவ்வேறு இடங்கள்ல தரை அடையும் அப்படிங்கிறோம். சோ அப்ப நம்ம என்னன்னா இது காரணம் யாருன்னா அகைன் கிராவிட்டி தான் அப்படிங்கிறோம். அப்ப கீழே விழும் ஏ என்ற பொருளும் வந்து அதை கிடைத்தலில் அடிப்படும் பி என்ற பொருளும் வந்து ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் தரையை அடையும் அப்படிங்கிறோம். அப்ப ஓடிக்கொண்டிருக்கும் தொடர் வண்டியில இருந்து நம்ம ஒரு கல்லை டிராப் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து கல்லு நேரா போய் விழுற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இப்ப தொடர் வண்டி வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க டிராப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க டிராப் பண்ற கல் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நீங்க கல்லை வந்து உங்க கையில இருந்து டிராப் பண்றீங்க, பண்ண உடனே அந்த கல் எப்படி அதனுடைய பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போட்ட இடத்துல விழாது வந்து. அப்ப என்ன ஆகுனா அது கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி தான் விழும் வந்து. இது விமானத்துல போகும்போது கவனிச்சுன்னா தெரியும். விமானம் வந்து குண்டு மழை பொழியும் போது விமானம் வேகமா போயிட்டு இருக்கும். அதுல இருந்து வந்து அந்த குண்டு அந்த என்ன பண்ண விழும்போது என்ன ஆகுனா அது அப்படியே டிராப் ஆகாது, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் விழும். அப்போ விமான ஓட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டை டிராப் பண்ணும்போது பர்டிகுலரா எவ்வளவு வெலாசிட்டியில எங்க டிராப் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ அப்ப நாங்க வந்து கரெக்டா அந்த இலக்கு மேல பறக்க
நடக்கும்போது டிராப் பண்ணாங்கன்னா தள்ளி தான் போய் விடும். அப்போ அதுதான் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் தொடர் வண்டியில இருந்து விடப்படும் கல் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதனுடைய பாதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவளையமா தான் இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இந்த பரவளையம் அப்படின்றது தான் நமக்கு கீவேர்ட். இந்த பரவலான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ பரவளையம் அப்படின்றது கீவேர்ட் அப்படிங்கிறோம். அப்போ அதனுடைய எரிபொருளுடைய பாதை பரவளையம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், ஒரு கல்லை டிராப் பண்றீங்க, பரவளையம் அப்படின்றத மறந்துவிட ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப மேல் நோக்கி சாய்வாக எரியார். இப்ப நீரஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்ல வந்து ஈட்டி எறிகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதிக தூரம் வந்து அவர் எரியணும்னா எந்த ஆங்கிள் அவர் எரியணும் அப்படின்னா 45 டிகிரி அப்படிங்கிறோம். அப்ப அந்த பெரும நடுக்கம் அப்படின்றது எந்த ஆங்கிள் இருக்கும். அப்ப விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 45 டிகிரி கோணத்துல எரியறது அப்படின்றதான் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அது கோல்ஃப் விளையாட்டுலாம் அதிகமான தூரம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா எந்த டிகிரினா 45 டிகிரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வட்ட இயக்கம். இப்போ வட்ட இயக்கம் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம ஒரு கல்லை கட்டிட்டு கயிறுல கல்லை கட்டிடுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கு, அதுல கயிறு இருக்கு, அதனுடைய முனையில கல்லை கட்டியாச்சு. நம்ம சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது வட்ட பாதையில இயங்கும். வந்து சப்போஸ் அந்த கல் வந்து அந்த கயிறுல இருந்து கலண்டி என்ன போகுது அப்படின்னும் போது அதனுடைய பாத் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா எங்க அது விடுபடுதோ அதுல இருந்து நேர்கோட்டில் அது பயணிக்க ஆரம்பிக்கும். வந்து இப்ப வட்டப்பாதையில இயங்க வைக்கிறது யாருன்னா வந்து நம்ம தான். நம்ம என்ன பண்ணோம்னா கையில இப்படி வச்சு சுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ வட்டப்பாதையில இயங்குது. அந்த கல்லை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அது அங்கிருந்து நேர்கோட்டு பாதையில அது வந்து இயங்கும் அப்படிங்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்து சீரான வேகத்தில் துகள் வட்டப்பாதையில் இயங்கினா அந்த இயக்கத்தை வட்ட இயக்கம். ஸோ இந்த திசைவேகத்துக்கான சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா v = r ஒமேகா அப்படிங்கிறோம். அப்ப இந்த மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படுது அப்படிங்கிறோம். பிடிச்சிருக்கிறது நம்ம தான். ஸோ அந்த விசையின் காரணமாக கல் என்ன பண்ணுதுன்னா வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ளுது. இப்போ இந்த r அப்படின்னா ரேடியஸ், ஒமேகா அப்படின்றது கோண திசைவேகம், v அப்படின்றது நேர்கோட்டு திசைவேகம். இப்போ ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு அப்படின்னும் போது கோண திசைவேகத்துக்கும் நேர்கோட்டு திசைவேகத்துக்குள்ள தொடர்புனா v = r ஒமேகா அப்படின்னு போட்டுட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி அந்த விடுபடும் கல்லின் திசை வட்டப்பாதையின் தொடுகோட்டு திசையில் அமையும். கல் வந்து விடுபட்டுருச்சு அப்படின்னா அந்த டான்ஜென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த தொடுகோட்டு திசையில அது வந்து பயணிக்கும் அப்படிங்கிறோம். இதுவும் நமக்கு எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அப்போ எந்த இடத்துல விடுறோமோ அங்க இருந்து போகும். இப்போ கல் ஏன் வட்டப்பாதையில இயங்குது அப்படின்னு கேட்டானா மைய நோக்கு விசை அதுல செயல்படுது அப்படிங்கிறோம். இந்த கான்செப்டும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும். அடுத்து F = mv²/r அப்படின்றது அதுக்கான ஈக்குவேஷன். எதுனா மைய நோக்கு விசையா இருந்தாலும் சரிதான், மைய விலக்கு விசையா இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், சமன்பாடு தான். காரணம் என்ன அப்படின்னா வந்து மைய விலக்கு விசைனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல செயல்படும். மைய நோக்கு விசை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உள்நோக்கி செயல்படும், இது வெளிநோக்கி செயல்படும். அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் சமமான விசையா தான் இருக்கு. அதனால F = mv²/r. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து v அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா v = r ஒமேகா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த v என்னன்னா நேர்கோட்டு திசைவேகம், r னா ஆரம், வந்து ஒமேகானா கோண திசைவேகம். இது இந்த ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு வந்து நம்ம இதுல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதுல கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆகும், m ன்னு வந்துடும். இப்ப v² அப்படின்னும் போது என்ன பண்ணணும், r² ஒமேகா² டிவைடட் பை நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா r ஆல்ரெடி இருக்கும். இந்த r-க்கு இந்த ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா m ஒமேகா² அப்படின்னு பார்க்குறோம். சாரி, r தான் கேன்சல் பண்ணல. அப்ப m ஒமேகா² அப்படின்றதான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப நம்ம F = m. ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த r நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்குது m r அடுத்து ஒமேகா² கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு இங்க ஈக்குவேஷனா வந்திருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ பெரும்பாலும் நமக்கு இதுதான் கேட்கறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் கேட்கறாங்க. சப்போஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி வந்துன்னா இந்த v = r ஒமேகா மறக்காதீங்க. இது வந்து நேர்கோட்டு திசைவேகத்துக்கான v அப்படின்னு பார்க்கணும், நேர்கோட்டு திசைவேகம். இது வந்து கோண திசைவேகம்னா ஒமேகா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு என்னப்பா அப்படின்னா வந்து கோணம் அப்படின்னும் போது நான் கண்டிப்பா அங்க ஆரம் இருக்கும், r அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஆரம் அப்படி பார்க்கணும். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா இதுல அப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து மைய நோக்கு விசை. வட்டப்பாதையில் இயங்கும் பொருள் திசைவேகத்துக்கு செங்குத்தான திசையில் ஆரத்தின் வழியே ஒரு மையத்தை நோக்கி ஒரு பொருளின் மீது செயல்படும் மாறா விசை அப்படிங்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சர்க்குலர் போட்டுறேன் ஃப்ரெண்ட். இப்போ ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து எப்படி இயங்குதுன்னா நடு சென்டர்ல ஒரு ஸ்டிக் இருக்கு, அதுல இருந்து ஒரு கயிறை போட்டு கட்டியிருக்கோம். அப்ப இந்த ஆரத்தின் வழியாக என்ன பண்ணுதுன்னா ஒரு விசை செயல்படுது. அந்த ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொருளை வட்டப்பாதையில இயங்க வைக்க காரணமா இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா மைய நோக்கு விசை அப்படிங்கிறோம். அப்ப அந்த மைய நோக்கு விசை அப்படின்னும் போது அது எப்படி செயல்படுதுன்னா கோண திசைவேகம், என்ன ஒமேகா அப்படின்ற கோண திசைவேகத்துடன் இயங்குது அப்படிங்கிறோம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒமேகா அப்படின்ற சிம்பிள் வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்றோம். இப்ப நேர்கோட்டு திசைவேகம் அப்படின்னும் போது என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுன்னா அது வந்து v அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கோணத்துல போச்சுன்னா அது ஒமேகான்னு சொல்லுவோம். அப்ப கோள்கள் வந்து சூரியனை சுற்றி இயங்கும் போது கோள்களுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பியல் விசையை நம்ம என்ன சொல்லுவோம், மைய நோக்கு விசை செயல்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி உட்கருவை சுற்றி எலக்ட்ரானும் என்ன பண்ணா தேவையான மைய நோக்கு விசை அப்படின்னு அங்க இருக்கு அப்படின்னு. நிலைமின்னியல் ஈர்ப்பு விசை தான் வந்து இது வந்து காரணம். ஆனா அதையும் நம்ம மைய நோக்கு விசைன்னு சொல்லுவோம். எப்படின்னா
இப்போ எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில் வந்து இயங்குது அப்படின்னும் போது அந்த எலக்ட்ரான் மையத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ இந்த புரோட்டான் பாசிட்டிவ் எலக்ட்ரான் நெகட்டிவ் வந்து ஒன்னே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வட்டப்பாதையில் இயங்க காரணமா இருக்கு. இப்போ நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். அந்த ஈர்ப்பு விசை என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கோள்கள் வந்து வட்டப்பாதையில இயங்க வைக்க காரணமா இருக்கு. அது நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அங்கேயும் வந்து என்னன்னா மைய நோக்கு விசையா வந்து பார்க்குறோம். அப்போ மைய நோக்கு விசை அங்கே ஈர்ப்பு விசையா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து அந்த அணுக்கருவை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அது வந்து நிலைமின்னியல் ஈர்ப்பு விசையா வந்து இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா அது வந்து மைய நோக்கு விசை அப்படின்றத நம்ம இதுல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து வந்து மைய விலக்கு விசை வந்து நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ மைய விலக்கு விசை அப்படின்னும் போது நம்ம வந்து மைய நோக்கு விசைக்கு மைய விலக்கு விசையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் அதனுடைய விசை மதிப்புல வந்து சமம் அப்படி பார்க்கலாம். ஆனா எதிர் திசையில் அமையும். அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சஸ் என்னன்னா எதிரெதிராக அமையும் அப்படின்றது டிஃபரன்சஸ். ஒரே மாதிரி ஒற்றுமை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விசை வந்து பார்த்தீங்கன்னா சமமா அமையும். அப்ப எண் மதிப்பு அப்படின்றது வந்து சமமா இருக்கும். அதே திசை தான் வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்களா. அப்ப மைய விலக்கு விசை அப்படின்னா இப்ப மையத்தை நோக்கி செயல்பட்டா அது வந்து மைய நோக்கு விசை, மையத்திலிருந்து விலகி அது செயல்பட்டுன்னா அது மைய விலக்கு விசை. அப்ப வெளியே தள்ளுற போர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்து மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லும் போது. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்து இப்போ கூர்மையான வளைவு பாதையில மிகுந்த வேகத்தில் செல்லும் கார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கார் வந்து பயணம் செய்யறவங்க வந்து இப்போ லெஃப்ட் டர்ன் பண்றாங்க அப்படின்னா ரைட் சைடு தள்ளப்படுவாங்க. வந்து ரைட் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைடு தள்ளணும். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து நியூட்டனோட விதியும் இதுல அப்ளை ஆகுது. அது நம்ம வந்து இயக்கம் அப்படின்ற டாபிக் படிக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி வெளியே தள்ளுற ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மைய விலக்கு விசை அப்படின்னு. அப்ப வெளியே தள்ளப்படுவது போய் உணர்வோம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த உணர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெளியே தள்ளப்படுவது போய் உணர்வது அப்படின்றது மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு அனுப்புகிறோம். விளையாட்டு பூங்கால ராட்டினத்துல உட்காந்து நம்ம சுற்றும் போது வந்து என்ன ஆகுனா அப்படி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தள்ளுதுல அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அதுவும் மைய விலக்கு விசை அப்படின்னு. அப்ப விளையாட்டு பூங்காக்குள்ள அந்த குடை ராட்டினத்துல அங்கேயும் வெளியே தள்ளப்படும். அதே மாதிரி மைய விலக்கு விசை மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் செயல்படாது, ஆனா சமமா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மைய நோக்கு விசைக்கு F=mv²r பார்த்தோம். மைய விலக்கு விசைக்கும் அதே F=mv²r அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப புவி தன்னுடைய அச்சில் சுழல்வதால் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வந்து எப்படி இருக்குன்னா பொருட்களின் திசைவேகம் புவியின் துருவ பகுதியில் உள்ள திசைவேகத்தோட அதிகமாக இருக்கு. அப்ப புவி வந்து அச்சில சுழலும் போது அந்த சுழற்சி வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புவி இருக்கு, அதோட அச்சில வந்து சுழல். அப்படி சுழலும் போது வேகமா எங்க இருக்கும் அப்படின்னா அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்குல்ல இந்த பகுதியில வந்து வேகம் வந்து அதிகமா இருக்கும். பொருட்களை வெளியே தள்ளுற ஃபோர்ஸ் வந்து மேல போக போக வேகம் வந்து குறைஞ்சிடும். அப்ப இந்த பொருட்களின் வந்து வெளியே தள்ளக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு அப்படின்னும் போது நம்ம கிராவிட்டி டிஃபரன்ஸ் பார்த்தோம். உங்க எடை வந்து கம்மியா இருக்கும் எங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில. அதே துருவ பகுதியில போயிட்டு எடை போட்டு பாத்தீங்கன்னா எடை வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா ஈர்ப்பு அதிகமா இருக்கு. நடுவில் 45 டிகிரில தான் 9.8 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப இந்த வெளியில தள்ளுற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய எடை வந்து பாத்தீங்கன்னா குறைவதற்கு அதுவும் ஒரு வகையில காரணமா இருக்கு அப்படிங்க. அதனாலதான் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர்லாம் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இப்ப இந்தியாவோட ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் அப்படின்றது ஏன் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலாம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்க பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புலிகாட் லேக்ல வந்து இருக்கும். ஸோ அப்ப ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கு நடுவில் ஏன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கான காரணம் ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஜப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஈக்குவேட்டர் பக்கத்துல தான் அதனுடைய ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் வச்சிருப்போம். அதே அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த புளோரிடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீடிட்டு இருக்கும். அங்கதான் ராக்கெட் லான்ச்சிங் அப்படின்றது வச்சிருப்பாங்க நாசாவுடையது. அதே யூரோப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்க. குளிர்ந்த பகுதியா அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்கு. ஆனா அவங்களுடைய ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் ஐரோப்பிய கண்டத்திலே கிடையாது. எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சு கயானா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல தான் ராக்கெட் லான்ச் பண்றாங்க. அப்ப இவங்க ராக்கெட் லான்ச் பண்ணணும்னா அங்கிருந்து ராக்கெட்டை ரெடி பண்ணி கப்பல் வழியா அனுப்பி இங்க இருந்து ராக்கெட் லான்ச் பண்றது எங்கன்னா சவுத் அமெரிக்கால. அதே மாதிரி அவங்களோட சேட்டலைட்டும் எல்லாமே வந்து கப்பல் மூலியமா அனுப்பிடுவாங்க. இங்க இருந்தா ராக்கெட் அனுப்புறாங்க. காரணம் என்ன, வேகமா பூமி சுத்துறதுனால சுலபமா வெளியே தள்ளுற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அதான் மைய விலக்கு விசை அதிகமா இருக்கு. அப்ப ரொம்ப எக்கனாமிக்கலா ஃபியூல் கன்சப்ஷன் அதாவது எரிபொருள் சிக்கனமாக ராக்கெட்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னா 0 டிகிரி தான் கரெக்டானது. 0 டிகிரி பக்கத்துல. அப்ப 0 டிகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு பகுதியில இருந்து ராக்கெட் வந்து ஏவுறது மூலியமா நம்ம எரிபொருள் சிக்கனத்தை இருக்கலாம். அப்ப மேல போக போக என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு அதிகமான எரிபொருள் அப்படின்றது தேவைப்படும். இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். வந்து அப்ப புவி தன்னுடைய அச்சுல சுழலும் போது இந்த இடத்துல வந்து விலக்கு விசை அதிகமா இருக்கனால நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் புவி எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நெருப்பு பந்தா இருந்தது. அப்ப நெருப்பு பந்தா அப்படியே பல்ஜ் ஆயிட்டே வருது. எங்கன்னா அதனுடைய பூமத்திய ரேகை பகுதியில மேலே கீழே பிளாட் ஆயிட்டே வருது. அதனால அதனுடைய ஷேப்பே மாறிடுது அப்படின்னு. அப்ப மேலே கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த விட்டமும் அதாவது துருவ பகுதி
பகுதிக்கான விட்டமும் பூமத்திய ரேகையில் இருக்கக்கூடிய விட்டமும் வேறுபட்டது அப்படின்னு நம்ம நேற்றைய கிளாஸ்லயே பார்த்தோம். அப்ப அந்த வேறுபாடு பேரண்டத்தின் இயல்புல அப்படின்ற டாபிக்லயே பார்த்தோம். அப்ப அந்த வேறுபாடு நமக்கு 42 கிலோமீட்டர் வர்றதுக்கான காரணம் என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைய விலக்கு விசை தான் பார்க்கலாம். சோ அப்ப துருவ பகுதிக்கும் அதே மாதிரி பூமத்திய ரேகையும் கம்பேர் பண்ணுவோம். பூமத்திய ரேகையில துகள்களின் திசை வேகம் அதிகமா இருக்கும், துருவ பகுதியில கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதுவும் மைய விலக்கு விசை தான். அப்ப புவி தன் அச்சில் சுழலுவதால் வந்து அப்ப நிலநடுக்கோட்டு பகுதிக்கு அருகில வந்து பொருட்களின் திசைவேகம் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து துருவ பகுதியை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அப்ப எங்க வந்து பெரும முடுக்கத்தை பெறும், எங்க வந்து துகள்கள் வந்து அதிக வேகத்துல இயங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பூமத்திய ரேகை பகுதியில, துருவ பகுதியில கம்மியா இருக்கும். எனவே புவியின் மீது துருவ பகுதியில் மைய விலக்கு விசை குறைவாகும். அப்ப துருவ பகுதியில குறைவாகும், வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில அதிகமாகும். எது இருக்கு அப்படின்னா மைய விலக்கு விசை இருக்கு. அப்போ ஒரு நபர் துருவத்திலிருந்து பூமத்திய ரேகைக்கு நகரும் போது அவர் மீது செயல்படுத்தப்படும் மைய விலக்கு விசை எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமத்திய ரேகையில இருந்து துருவத்துக்கு போனாலும் துருவத்திலிருந்து பூமத்திய ரேகைக்கு போனாலும் மாறுபடுது. அப்ப துருவ பகுதியிலிருந்து பூமத்திய ரேகைக்கு நகரும் போது அவர் மீது செயல்படும் மைய விலக்கு விசை அதிகரிக்கிறது. இதுதான் நமக்கு எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டாங்க, அதை நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்திருக்கோம். அப்ப மைய விலக்கு விசை சுழற்சியின் ஆரத்தை சார்ந்த ஆரம் அச்சரேகையுடன் ஒப்பிடும் போது மாறுபடும், பூமத்திய ரேகையில் அதிகபட்ச விசை செயல்படும். அப்ப இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மைய விலக்கு விசை சுழற்சியின் ஆரத்தை சார்ந்தது. அப்ப ஆரம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து பூமத்திய ரேகையில் அதிகமா இருக்கு. ஏன்னா அதிகம் ஒரு பக்கம் நம்ம வந்து அந்த செமி சாலிடா இருந்தது, அதாவது உருகி நிலையில திட திரவ நிலையில இருந்தது. அப்ப அந்த பூமி வந்து வேகமா சுழலும் போது அப்படியே பல்ஜ் ஆயிடுச்சு, மேலங்கிலி பிளாட் ஆயிடுச்சு. சோ அதுவும் ஒரு கான்செப்ட். அப்ப இந்த ஆரம் அதிகரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மைய விலக்கு விசை அதிகமா இருக்கு. அப்ப மைய விலக்கு விசை அப்படின்னு போதுனா பூமத்திய ரேகையில் அதிகபட்ச விசை செயல்பட காரணமா இருக்கிறது. இன்னொரு ரீசன் என்னன்னா அந்த மைய விலக்கு சுழற்சியின் ஆரத்தை சார்ந்ததுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஆரம் அதிகரிச்சுன்னா வேகமும் அதிகமா இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இப்ப ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சியோட கயிறை கட்டிடும், அந்த முனையில கல் இருக்கு. அப்ப கயிறோட நீளம் வந்து கம்மியா இருந்து நம்ம சுத்தும் போது வந்து மைய விலக்கு விசை கம்மியா இருக்கும். சப்போஸ் கயிறு நல்ல நீளமா இருக்கு, அந்த கல் இருக்குன்னா நம்ம சுத்தும் போது மைய விலக்கு விசை அதிகமா இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த விலக்கு விசை அப்படின்றது வந்து அதோட ஆரத்தை சார்ந்தது. அப்ப பூமத்திய ரேகையில வந்து ஆரம் அதிகமா இருக்கு, அப்ப அங்க மைய விலக்கு விசை அதிகமா இருக்கு அப்படின்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கேட்டாங்க புவியின் துருவ பகுதி ஏறக்குறைய தட்டையாக உள்ளது. ஏன்னா நல்லா வேகமா சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்க பாக்குற மாதிரி குளோப் இல்ல, ஒரிஜினலா வேகமா சுத்தும் போது என்னன்னா மேலையும் கீழையும் தட்டையாயிருச்சு. அதனுடைய நிலநடுக்கோட்டு பகுதி பூமத்திய ரேகை பகுதி வந்து அப்படியே பருத்து காணப்படுகிறது. அதனால பாக்குறதுக்கு நம்ம என்ன ஷேப்னா பூசணிக்காய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேலும் நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் விட்டத்திற்கும் துருவ பகுதியில் புவியின் விட்டத்திற்கும் இடையான வேறுபாடு அப்படின்றது 42 கிலோமீட்டர் மாத்திக்கோங்க. ஏன்னா ஓல்டு புக்ல 48, நியூ புக்ல 42. நம்ம என்ன பண்ணோம் 42 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் போட்டுக்கலாம். மைய விலக்கு விசையின் பயன்பாடுகள் எங்கெல்லாம் பயன்படுத்துறோம், சரி இதெல்லாம் ஓகே புரியுது, எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எந்திரங்கள்ல மைய விலக்குகள் நம்ம பயன்படுத்துறோம் அன்றாட வாழ்க்கையிலே. இப்ப அன்றாட வாழ்க்கையில இப்ப எக்ஸாம்பிள் துணி துவைக்கும் எந்திரம் அப்படின்னு பார்க்கிறோம், வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுறோம். அப்ப ஸ்பின்னிங் சைக்கிள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷின்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டையெல்லாம் இருக்கும். அந்த ஓட்டை வழியா நீர் வந்து வெளியேறும் துணியில இருந்து. அப்ப வேகமா அது சுழலும் போது அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல ஓரங்கள்ல போயிட்டு செட்டில் ஆயிடும். அப்ப அந்த துணியில இருக்கிற ஈரம் மட்டும்தான் அந்த ஓட்டை வழியா வெளியேறும். அப்போ துணி அங்கேதான் இருக்கும். அப்ப நம்ம துணியை கையால புளியறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாஷிங் மிஷின்ல போட்டு இந்த ட்ரையர் ஸ்பின்னர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் வாஷிங் மிஷின்ல. அதை கொடுத்தீங்கன்னா வேகமா ஸ்பின் ஆகும் போது துணி ஓரங்கள்ல போய் துணியில இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே நீர் துளிகள் எல்லாமே வெளியேறிடும். அப்ப நல்லாவே புளிஞ்சு கொடுத்துரும். நம்ம கையால் புளியது போல. அப்ப துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தியில் வந்து எது பயன்படுகிறது அப்படின்னா மைய விலக்கு விசை பயன்படுகிறது. பிளாஸ்மாவிலிருந்து ரத்த செல்களை பிரித்தெடுக்கும் முறை. ஏன்னா நம்ம ரத்தம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஃப்ரெண்ட் சோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து 58% வந்து பிளாஸ்மா தான். அதே மாதிரி 45% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ரெண்டா பிரியுது. அப்ப பிளாஸ்மா அப்படின்றது என்னன்னா ஊடகம். என்ன ஊடகம் அப்படின்னா திரவ ஊடகம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல 92% என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்குன்னு. சோ அப்ப அதுல இருந்து செல்லை தனியா செப்பரேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா டெஸ்ட் டியூப்ல நம்ம ரத்தத்தை போட்டு அதை வேகமா சுழல வைக்கும் போது என்ன ரத்த செல்கள் அப்படின்னு தனியா பிரித்தெடுக்கலாம். அது மாதிரி பாலில இருந்து வெண்ணையை பிரித்தெடுக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா இண்டஸ்ட்ரியில ஃபேக்டரியில என்ன பண்றோம்னா மைய விலக்கு விசை பயன்படுத்துறோம். கரசில் உள்ள வைரஸ்களை செறிவூட்ட இப்ப கொரோனா டெஸ்ட் வந்து சலைவா டெஸ்ட் எடுப்பாங்க, அது லிக்விட்ல போடுவாங்க, போட்டுட்டு அந்த டியூப்ல ஃபிட் பண்ணிட்டு அந்த டியூப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலரா ஒரு இதுல இருக்கும், கருவியில இருக்கும். சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வேகமா வந்து சுழலும். அப்படி சுழலும் போது என்ன ஆகுதுன்னா வைரஸ்லாம் தனியா லைட் வெயிட்டா இருக்க வைரஸ் அப்படியே மேல் நோக்கி வந்துடும். அது வந்து 5×10⁵ முறை வந்து சுழலும் வச்சு அதன் மூலமா வைரஸை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். அப்ப சுழற்றும் போது ரத்த சூப்பணுக்கள் கருவியின் அடிப்பகுதியும் லேசான வெள்ளை அணுக்கள் குழாயின் மேற்பகுதியில் அடையிறது அப்படின்னா நம்ம ரத்தம் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தணும். பிளாஸ்மால இருந்து செல்லை பிரிக்கிறதுக்கும் அல்லது ஒயிட் பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் தனியா பிரிக்கிறதுக்கும் இல்ல நம்ம சாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா வைரஸை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நமக்கு அந்த மைய விலக்கு விசை யூஸ் ஆகுது. சர்க்கரை படிகங்கள்
இப்போ சர்க்கரை பாகு இருக்கு அப்படின்னும் போது அங்கே என்ன பண்ணா சர்க்கரை படிகங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த மைய விலக்கு விசை அப்படின்னு தேவைப்படுது. தேன் பிரித்து எடுக்கிறது, தேன் கூடு இருக்கு அப்படின்னா புளிய முடியாது வந்து. அப்ப என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு இதுல ட்ரம்ல போட்டு வேகமா சுழலும் போது அந்த தேன் கூடுல இருந்து என்ன அந்த வேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அனி வேக்ஸ், அந்த அனி வேக்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே தேனை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சாலையில வண்டி சக்கரங்கள் உள்ள டயருக்கும் இடையில உராய்வை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ வளைவான பாதை இருக்கு, அந்த சரண் திரும்புறமா இருக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா அந்த டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அந்த உராய்வு விசை அப்படின்னும், அதை வந்து மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம் வந்து. அப்ப அந்த மைய நோக்கு விசையை விட மைய விலக்கு விசை அதிகமா போயிடக்கூடாது. அப்படி போச்சுன்னா நம்ம வாகனம் வந்து கவிழ்க்கூடும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப வளைவான பாதையில வெளிப்புற பகுதி, இப்ப ரோடு வந்து இப்படி டர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், அப்படி டர்ன் பண்ணும்போது அந்த வெளிப்புற பகுதினா இந்த பகுதி, இந்த பகுதி என்ன பண்ணிடுவோம் மேடாக்கிறோம். மேடாக்கிறது மூலியமா இப்ப டர்ன் பண்றாங்க வேகமா வந்து அப்படி திரும்பும் போது அந்த கவிழாம தடுக்கிறதுக்காக அப்ப அந்த டயருக்கும் அந்த வாகனத்துடைய டயருக்கும் அந்த ரோடுக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசை என்ன சொல்லுவோம்னா மைய நோக்கு விசை வந்து. அந்த வாகனத்தை வெளியே தள்ளுற விசை தான் மைய விலக்கு விசை. அப்ப அந்த மைய நோக்கு விசையை வந்து நம்ம அதிகப்படுத்தி மைய விலக்கு விசையை வந்து சமன் செஞ்சிடறோம். அப்ப அந்த உயர்த்தப்பட்ட பாதையோட நோக்கமே என்னன்னா மைய விலக்கு விசையை சமன் செய்யணும், மைய நோக்கு விசையை அதிகப்படுத்துறது. அப்ப வண்டி கவிழ்வது தவிர்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நமக்கு அது வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் ஓட்டப்பந்தய பாதைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் எப்படி ரெடி பண்ணிருப்பாங்க அப்படின்னா சென்டர்ல இருந்து குழிவா இருக்கும். அப்ப மையத்தை நோக்கி வந்து குழிவா அமைக்கும் போது என்னன்னா வேகமாக வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ராக்ல ஓடிட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது அப்ப கொஞ்சம் லைட்டா அப்படி ஸ்லோப்பா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொஞ்சம் மேடா அமைச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஓடுறதுக்கான அந்த பாத் அப்படின்னும் போது அவங்க வேகமா ஓடும் போது வந்து அந்த மையத்தை நோக்கி அவங்க ஓடுறதுக்காக அந்த பாதையை வந்து மேடுபடுத்திருப்பாங்க. அதுவும் அந்த மாதிரி கிண்ணம் போன்ற வடிவமாக அமைக்கப்படும். சர்க்கஸின் மரண குண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலா. ஸோ இப்படி இருக்கக்கூடியது வந்து இது ஒரு மரண குண்டு, இது மரண குண்டுடைய ஒரு ஆஃப், இது இன்னொரு ஆஃப். அப்ப இந்த மரண குண்டுல என்ன பண்ணுவாருன்னா வந்து மோட்டார் சைக்கிள ஒருத்தர் வந்து வேகமா உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை அதிகரிப்பார். அப்புறம் இந்த மரண குண்டு எடுத்துட்டு வந்து மேல இருக்கிறத எடுத்துட்டு வந்து இதை வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவர் ஓட்ட ஆரம்பிச்சார் அப்படின்னா அப்படியே மேல் நோக்கி ஓட்ட ஆரம்பிச்சிடாரு. அப்ப அந்த மரண கூண்டுல அவர் அந்த சீட்லயே வந்து அவர் வந்து பிடிச்சி அந்த இருக்கையிலே வந்து அமர வைக்கிறது, கீழே விழாம தடுக்கிறது எப்படி அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அந்த மைய விலக்கு விசை. அப்ப அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சு அப்படியே இமேஜின் பண்ணுங்க, அப்படியே செவுத்து மேல அப்படி ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த ஓட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மைய விலக்கு விசையை நம்ம பயன்படுத்தணும் நினைக்கிறோம். ஸோ அப்ப சர்க்கஸ்ல அந்த மரண கூண்டு அப்படின்னும் போது அங்க மைய விலக்கு விசை தான் அவரது இருக்கையிலேயே பிணைத்து வைக்கிறது நினைக்கிறோம். அப்புறம் வாட் கவர்னர் என்ற கருவி, இப்போ இந்த ஸ்பீடோமீட்டர் இப்போ எலக்ட்ரானிக்லாம் வந்துருச்சு, சிஸ்டம் வந்துருச்சு. என்னதான் அழுத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80 கிலோமீட்டருக்கு மேலே போகாத மாதிரி பள்ளி வாகனம், கல்லூரி வாகனங்கள் இல்லை அரசு பேருந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. வாட் கவர்னர் என்ன பண்ணுவோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து வேகத்தை கட்டுப்படுத்தும் கருவியா வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி 2 ராடு இருக்கும். ஸோ அந்த 2 ராடுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபியூல் வந்து போயிட்டு இருக்கும், எரிபொருள் வந்து போகக்கூடிய பாதை இந்த. அப்போ இதுல வந்து ஒரு பந்து இருக்கும், இங்கே ஒரு பந்து இருக்கும், இது வந்து வேகமா வந்து இப்படி சுழண்டுட்டு இருக்கும் வந்து. அப்ப வேகம் அதிகரிக்க பந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த எரிபொருள் சப்ளையை கட் பண்ணி விட்டுரும். அப்படி கட் பண்ணிச்சுன்னா இன்ஜினோட வேகம் ஸ்லோ ஆகும், திருப்பியும் வந்து அது கீழே இறங்கும், அப்படி மேலே போறது கீழே வருது. அது மூலியமா என்ன பண்ணா மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன அப்படின்றத வந்து அது வந்து ரெகுலேட் பண்ணும். நம்ம ஆக்சிலேட் அதிகமாக கொடுத்தோம்னா டோட்டலாவே போயிட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி வேகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியான எதை பயன்படுத்தணும் வாட் கவர்னர் அப்படின்னு பண்ணும். அப்ப பரப்பு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைய விலக்கு விசைக்கான எடுத்துக்காட்டுகள் எடுக்கணும். எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. நம்ம இப்ப சொன்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு அது கேட்டாங்கன்னா சரியா வந்து விடையளிச்சிருங்க அப்படின்னு. அடுத்து பரப்பில் விசை. பரப்பில் விசை அப்படின்னும் போது என்னன்னா ஓரளவு நீளத்து, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பீக்கர் ஃப்ரெண்ட் அதுல தண்ணி இருக்கு வந்து. அப்ப அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரளவு நீளத்தில், இந்த நீளம் இருக்குல்ல, இந்த ஓரளவு நீளத்தில் வந்து செயல்படும் தொடுவியல் விசை தான் திரவங்களின் பரப்பில் விசை. அப்ப இந்த பரப்பில் விசை எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூறு தொடர்புல இருக்கும் ஃப்ரெண்ட், ஓகேவா? அதே மாதிரி கீழே இருக்க நீர் மூலக்கூறு இதோட தொடர்பு இருக்கும் வந்து. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திரவங்கள் எப்பவுமே அதனுடைய பரப்பை வந்து குறைக்க ட்ரை பண்ணும். அப்ப குறைக்க ட்ரை பண்ணும்போது பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இப்ப ஒன்னு பிடிச்சி இழுக்குது ஃப்ரெண்ட். அதே மாதிரி கீழ் நோக்கி ஒண்ணு பிடிச்சி இழுக்குது வந்து. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது இடது புறமாவும் வலது புறமாவும் முன்பக்கம் பின்பக்கம் பிடிச்சி இழுத்தாச்சு. மேல பிடிச்சி இழுக்கிறதுக்கு திரவமே இல்லை, கீழே ஒரு திரவம் பிடிச்சி இழுக்குது. அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன வந்து லெஃப்ட் ரைட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க, முன்னாடி பின்னாடியும் வந்து கயிறு கட்டி பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப எல்லா பக்கம் பிடிச்சி இழுக்குமோ இங்க டைட்டா இருக்கும்,
பத்தாவது கீழே பிடிச்சி இழுத்தானா நான் என்ன பண்ணுவேன், கீழ் நோக்கி தான் போக ட்ரை பண்ணுவேன். இப்படிதான் திரவங்கள் என்ன பண்ணுன்னா அதோட பரப்புல வந்து ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பரப்பு இழு விசை. அப்ப நம்ம இது எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து அதோட டெஃபினேஷனா அதோட வரையறையா சொல்லணும், ஓரலகு நீளத்தில் வந்து செயல்படும் தொடுவியல் விசை தான் பரப்பு இழு விசை அப்படி போகிறோம். எங்கன்னா திரவங்கள்ல இதனுடைய அலகு என்ன அப்படின்னா ஓரலகு நீளம் சொல்லியாச்சு வந்து. அப்ப நீளம்னா மீட்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்து விசைன்னு சொல்லியாச்சு, அப்ப நியூட்டன். அப்ப நியூட்டன் பை மீட்டர் அப்படின்றதான் அதனுடைய அலகு அறிமுகம். அப்ப அந்த இடத்துல ஒரு விசை இருக்கு, அதனால நியூட்டனை போட்டுக்கோங்க. அதே ஓரலகு நீளம் சொல்லிட்டோம், அதனால மீட்டர் போட்டுக்கோங்க. அப்ப ஓரலகு நீளத்திலையும் விசை அப்படின்றது ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கும் போது நியூட்டன் பை மீட்டர் அப்படின்றதுதான் அதனுடைய அலகா வந்து இருக்கு. பரப்பு விசையின் அலகு அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். நியூட்டன் பை மீட்டர் nm-1 அப்படி முக்கிறோம். பரப்பு விசைக்கான எடுத்துக்காட்டுகள் என்னப்பா அப்படின்னா ஒரு குவளையில் அதன் விளிம்பு வரை நீரை நிரப்புக ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு குவளையில் என்ன பண்ணணும், விளிம்பு வரை நீரை நிரப்புறோம். இப்போ ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர் எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தண்ணியை வந்து ஃபில் பண்றீங்க, விளிம்பு வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு வந்து. இப்போ கவனமா என்ன பண்றோம் அப்படின்னா அதுல ஆணிகளை வந்து ஒன்னொன்னா போட்டுட்டே வரும். அப்படி போடும்போது டம்ளருக்கு மேல தண்ணி வரும். அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இதான் விளிம்புன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. தண்ணி வந்து இப்படி ஒரு வந்து நிற்கும். அப்ப தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா டம்ளருக்கு மேல போயிருச்சு, ஆனா என்ன பண்ணல, வலியில அப்படி இப்படி வலியவே இல்லை. அப்ப அப்படி இப்படி இப்படி இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பரப்பு இழு விசை. அப்ப நீங்க ஒரு நீர் துளி அப்படின்னு சொல்லிட்டு தரையில வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு டிராப்லெட் வச்சீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். அப்ப பிளாட்டா அந்த நீர்த்துளி எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இல்லை வந்து, ஆனா எப்படி இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு, இப்படி இல்லை. அதே மாதிரிதான் அப்ப மேல் எலும்புனாலும் வலியாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பரப்பு விசையின் காரணமாக பிடிச்சி வச்சிருக்கு. அப்ப வலியாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஆணியில சேர்த்தாலும் அதுக்கு காரணம் என்னன்னா பரப்பு விசை. இப்ப நீர் துரிகை இருக்கு, தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரிஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட விரிஞ்சிடும். துரிகை வந்து தண்ணியில இருந்து வெளியெடுத்தீங்கன்னா வந்து அப்படி ஒட்டிக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து இப்ப இது வெளியில இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் என்ன பண்ணுன்னா உள்ள இருக்க நீர் மூலக்கூறு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருக்கும் ஒன்னு ஒட்டிக்கும் வந்து. அப்ப பரப்பை குறைக்க ட்ரை பண்ணுது, அப்படி குறைக்க ட்ரை பண்ணும் போது அது ஒட்டிக்குது. அப்ப வண்ணத்தூரிகை நீருக்குள் மூழ்கடிக்கும் போது நீருக்குள் விரிந்து நீரிலிருந்து வெளியெடுத்தால் வந்து அதனுடைய இலைகள் வந்து ஒட்டி கொண்டுகின. இதுக்கும் காரணம் என்னன்னா பரப்பு இழு விசை அப்படின்னுக்கலாம். சோ அதுக்கு அடுத்து பரப்பு இழு விசையின் பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நுண்புழை ஏற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து இப்ப சீரான மிக குறுகிய துவாரம் கொண்ட வந்து கண்ணாடி குழாய் இருக்கு, அது நம்ம சொன்னோம் நுண்புழை குழாய் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை நம்ம தண்ணிக்குள்ள வச்சோம் அப்படின்னா நீர் என்ன பண்ணும், உடனடியா மேல் நோக்கி ஏறும் நிகழ்வு. இதுதான் வந்து நுண்புழை ஏற்றம். இதுக்கு காரணம் என்னன்னா நீரோட பரப்பு இழு விசை அப்படிமுக்கிறோம். அப்ப ஒரு நீர் மேலே ஏறதோ இல்ல கீழே இறங்குறதோ நடக்கும் அப்படிமுக்கிறோம். அது என்ன இதை பொறுத்து, இப்ப கண்ணாடினா மேலே ஏறும் வந்து. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாதரசமா இருந்தது, அந்த பாதரசம் லிக்விட் சைட்ல தான் இருக்கும், திரவமா இருக்கும். அதுல போய் கண்ணாடி குழாய் வச்சீங்கன்னா கீழே இறங்கும். சோ அப்ப அந்த தொடு கோணத்தை பொறுத்து அந்த திடப்பொருளுக்கும் அந்த திரவத்துக்கும் இடையே உள்ள அந்த தொடுகோணம் அப்படின்றது ஆங்கிளை பொறுத்து தான் என்னன்னா மேலே ஏறமா கீழே இறங்குமா அப்படின்றது முடிவு பண்ண முடியும். ஸோ அப்ப இதுக்கான வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த குழாயில வந்து பாத்தீங்கன்னா உயரம் வந்து மேலே ஏறது கீழே ஏறது அப்படின்னும் போது அந்த இதுலன்னா நுண்புழை குழாயில அப்படின்னா அதனோட உயரம் அப்படின்னு எதை பொறுத்துனா h=2t cos θ/r ρg அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆர்னா வந்து நுண்புழை குழாயின் ஆரம், டீனா திரவத்தின் பரப்பு விசை, அந்த ரோ அப்படின்னா திரவத்தின் அடர்த்தி, ஜி வந்து புவியீர்ப்பு முடுக்கம், தீட்டா குறிப்பிட்ட திட திரவ சேர்க்கோணம். அப்ப திட திரவ சேர்க்கோணத்தை பொறுத்து அது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படின்றது நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம இதை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீர்த்துளியா இருந்தது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பரப்பு விசை வந்து அதிகமா இருக்கு. அது வந்து என்ன பண்ணுது, மேலும் ஏறுது, ஒன்னொன்னு பிடிச்சி அப்படி மேலே ஏற்றிட்டு போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நினைவில் வச்சுக்கலாம். அப்போ இந்த டியூப்ல நீர் அப்படின்னா மேலே ஏறும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு போதும் அப்படிங்க. திரவத்தின் பரப்பு விசை என்ற பண்பனியை நிகழ்வு ஏற்படுத்துகிறது. பரப்பு விசை இருக்குனால மேலே ஏறுது. அப்படி மேலே ஏறும் போது அதோட உயரம் எப்படி இருக்கும் அப்படின்னா h=2t cos θ/r ρg அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ரோ அப்படின்றது அடர்த்தி அப்படின்னு பார்க்கணும். ஆர் அப்படின்றது அதனுடைய ஆரம், டி என்றது பரப்பு விசை திரவத்தின், ஜி வந்து புவியீர்ப்பு முடுக்கம், தீட்டா அப்படின்றது அந்த திரவம், திரவம்னா அந்த கண்ணாடி, திரவம் அப்படின்னா நீர் அப்படி அதனுடைய சேர்க்கோணமா இருக்கு அப்படின்னு சதியும் படம். நுண்புழை விளைவுக்கான எடுத்துக்காட்டுகள் பரப்பு விசை இப்ப பார்த்துட்டோம். இப்ப நுண்புழை விளைவு அப்படின்னும் போது மரம் அப்படின்னா ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் உயரம் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து 30 அடி 60 அடி உயரத்துல மரம் இருக்கு. ஆனா வேர்ல இருந்து தண்ணி எப்படி மேல போகுது, அப்ப மரத்துல ஏதாவது மோட்டர் இருக்கா, பம்ப் பண்ணி சக் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. அப்ப மரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நுண்புழை ஏற்ற விளைவை வந்து இங்க பயன்படுத்துது. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த மெல்லிய அளவுல இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சைலம் அப்படின்ற குழாய்கள் வந்து நீரை வந்து கடத்தும். அப்ப அந்த சைலம் குழாய்கள் வந்து நுண்புழையா வந்து செயல்பட்டு மண்ணில் இருக்கக்கூடிய நீரை அதை மேல் நோக்கி இலைக்கு கொண்டு போகுது. இது ஒரு கான்செப்ட். அப்ப
மரங்களின் தாவரங்களின் நீர் மேலே உறிஞ்சப்படுதல் அப்படின்னும் போது எதனால் நடக்குதுன்னா நுண்புழை மூலியமா நடக்குது அப்படிங்கிறோம். இப்ப திரி இருக்கு, விளக்கு திரி பார்த்துருப்பீங்க. அந்த திரியை வந்து எண்ணெயில போட்டீங்கன்னா எண்ணெய் அப்படியே மேலே ஏறி அந்த திரியோட மேல் பகுதிக்கு வரும். அப்போ கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா புயிர் விசைக்கு எதிராக வந்து அந்த எண்ணெய் மேலே ஏறுது அப்படின்னா அது நுண்புழை ஏற்றம். அப்போ மண்ணெண்ணெய் அப்படின்னும் போது அந்த விளக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா திரியில மேலே ஏறி வர்றது செங்குத்தா அப்படிங்கிறோம். மை உறிஞ்சும் தாள், நம்ம எழுதும் போது என்ன ஆகுதுன்னா பேனால இருக்கிற மைய தாள் வந்து உறிஞ்சுது. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த மை அப்படின்றது அந்த இடத்துல வந்து நமக்கு வரி வடிவத்தை கொடுக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மை உறிஞ்சும் தன்மை அப்படின்றதும் எதுக்கு எக்ஸாம்பிள்னா நமக்கு நுண்புழை ஏற்றத்துக்கான எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். அதே மாதிரி களிமண் இருக்கு, மணல் இருக்கு. மணல் வந்து உலர்ந்து காணப்படும், களிமண் ஈரமா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா களிமண் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இடையில அந்த களிமண்ணுடைய மண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த துகள்கள் வந்து நுண்புழை ஏற்றத்துக்கு காரணமா இருக்கு. அப்ப அந்த நுண்ணிய குழாய்கள் அது செயல்பட்டு பூமி கடியில இருக்க தண்ணியை மேல எடுத்துட்டு வந்து தாவரத்துக்கு வந்து கொடுக்குது. அப்ப களிமண்ணில் உள்ள நெருக்கமான துகள்கள் மிக நுண்ணிய குழாய்களா செயல்பட்டு என்ன பண்ணுது, பூமிக்கு அடியில் இருக்கிற நீரை விரைந்து மேற்பரப்பில் நீர் விரைந்து மேலே இருக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய வறட்சி தாங்கக்கூடிய தாவரங்களுக்கு வந்து நீர் வந்து களிமண் மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறோம். அதே மாதிரி கொசுக்களை நம்ம அழிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பரப்பொழிவு செய்து நம்ம தண்ணி மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த கெரோசின் அப்படின்னு இருக்குல்ல, இல்லை பெட்ரோல் சீதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியா அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ஆவியா மாற்றி நம்ம வந்து அப்படியே தெளிச்சு விடுவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த புகை போய் அப்படியே படியும் போது ஒரு எண்ணெயா ஒரு லேயராக படிஞ்சிடும். படிஞ்சதுன்னா நீரோட பரப்பு விசை அப்படின்றது அங்கே இருக்காது. அப்போ கொசு வந்து முட்டை போடுது அப்படின்னும் போது அந்த முட்டையிலேருந்து லார்வா வரும். அந்த லார்வா வந்து மிதக்க முடியாமல் அந்த மூழ்கி சுத்தணும். ஏன்னா அந்த லார்வா ஸ்டேஜ்ல இருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் அதனுடைய அந்த வாழ்க்கை சுழற்சியில வந்து அது வந்து பூச்சியா வந்து மாறணும். அப்ப அந்த இன்செக்டா மாறக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல வெளியே வந்து அது லங்ஸ் மூலியமா சுவாசிக்கணும், ஆனா அது இறந்துடும் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப அந்த நிலை அப்படின்றது முட்டைகளை வந்து நம்ம நூற்றுக்கணக்கான முட்டையை போடும். அதுல இருந்து வரக்கூடிய இந்த கொசுக்களை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கு நம்ம அதை வந்து பயன்படுத்த பரப்பளவு விசை குறைச்சு சோப்பு நீரில் கரையும் பொழுது நீரின் பரப்பளவு விசை அப்படின்றது குறைக்கப்படுகிறது. இப்ப நம்ம தண்ணியை வந்து நம்ம வச்சு நம்ம அந்த கரையை வந்து நீக்க ட்ரை பண்ணனா போகாது. ஏன்னா தண்ணியோட பரப்பளவு விசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியில இருக்கக்கூடிய இந்த இடுக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போகாது. அதே நம்ம சோப்பு நீரா மாத்திட்டோம் அப்படின்னா பரப்பளவு விசை குறைஞ்சு அது உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அதுல இருக்கக்கூடிய நீரை வந்து அது வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கரையை வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கரையை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு சோப்பு நீர் டிடர்ஜென்ட் வந்து தேவைப்படுது. அப்போ நீரோட பரப்பளவு விசை குறைக்கணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோட பரப்பளவு விசை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம சோப்பு நீர் அப்படின்னு டிடர்ஜென்ட் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதுவும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அடுத்து அப்ப திரவங்கள் துணிகளில் பரவுவதை பரப்பளவு விசை அப்படின்றது எதிர்க்கின்றது. பரப்பளவு விசை குறைந்து அதிக பரப்பளவில் திரவங்கள் எளிதாக பரவுவதற்கும் நமக்கு வந்து காரணமா இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப துணி துவைக்க சோப்பு பயன்படுகிறது அப்படிங்கிறோம். இது எல்லாமே பரப்பளவு விசைக்கான எடுத்துக்காட்டா அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பரப்பளவு விசை குறைவதன் காரணமாக பற்பசை நம்ம பேஸ்ட்டும் என்ன பண்ணணும்னா அந்த பரப்பளவு விசை குறைச்சு அந்த பல்லோட இடுக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்றதுக்கு இன்னும் வசதியா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப நார்மலா நம்ம வந்து வெறும் பிரஷை வச்சு நம்ம தண்ணி வச்சு தேய்க்கிறத பிரஷ் பண்றதை விட நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த நீரோட பரப்பளவு விசை வந்து குறைஞ்சு அது மூலியமா என்ன பண்ணணும் அதுல இருக்கக்கூடிய பல்லு இடுக்குல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்துடும். நீர் பரப்பின் மீது எண்ணெயை ஊத்தணும்னா பரப்பளவு விசை வந்து குறைஞ்சிடும். இப்போ கொசுக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரிதான். அப்ப கொசுக்கள் நீரில் மூழ்கி அழிகின்றன. கடுமையான புயல் வீசும் போது வந்து இந்த பரப்பளவு விசையின் காரணமாக பெரிய அலையா வந்து நம்ம அடிச்சு கப்பலை வந்து கவுத்துறோம், இல்லை போட்டை கவுத்துறோம். அப்ப கப்பலை சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த எண்ணெயை ஊத்துறாங்க. ஊத்தும்போது நீரோட பரப்பளவு விசை குறைஞ்சிடும். அப்ப அது மட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால அந்த படகு இந்த போட்டை வந்து மாலுமிகள் வந்து பாதுகாத்துக்கிறாங்க. அங்கேயும் பரப்பளவு விசை அப்படின்றத குறைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்ப கடல் நீர் பரப்பளவு விசை குறைத்து அலைகளின் வன்மை வந்து தணிக்கப்படும் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் பரப்பளவு விசைக்கான எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம நுண்புழை ஏற்றமும் பரப்பளவு விசை ரெண்டுத்துக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்க அன்றாட வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம பயன்பாட்டுல அப்படின்னு வந்து இதை வந்து அப்படியே நினைவுல வச்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம படிக்க இருக்க போறது வந்து பாகுநிலை அல்லது பாகியல் விசை அப்படின்னு நம்ம படிக்க இருக்கோம். நீர், தேன், கிளிசரின். அப்ப இந்த மூணுமே நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம நீரை ஊத்தும் போது வேகமா போகும். அதே தேன், கிளிசரின் ஊத்தும் போது நமக்கு ஸ்லோவா வந்து போகும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலக்கூறுகள் வந்து அந்த திரவ மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள அந்த உராய்வு விசை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தடுக்குது. அதனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு வந்து அப்ப இந்த பாகியல் தன்மை அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்துறோம். அப்ப எங்க பயன்படுத்துறோம், எப்படி அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப ஒரே நேரத்துல புனல் நம்ம ஊற்றும் போது முதலில் நீர் உடனடியாக வந்து என்ன பண்ணோம் விழ தொடங்கும். ஆனா தேன் நீரை விட அதிகமான பாகுநிலை கொண்டது, அதனால ஸ்லோவா தான் போகும். அப்ப குறைந்த பாகுநிலை கொண்ட திரவங்கள் மிக எளிதாக வலிக்கின்றன. நீர் அதிக பாகுநிலை கொண்ட திரவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் வலியுது. அப்ப பாய்ப்பொருளின் வெவ்வேறு படலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த
சார்பு இயக்கம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அது தடையை வந்து ஏற்படுத்துது. அந்த தடையினால பாகுநிலை விசை அப்படின்னா அப்ப பாய்பொருள் பண்பு பாகுநிலை எனப்படும். அப்ப அந்த பாய்பொருள் அப்படின்னும் போது அதனுடைய பண்பா வந்து இருக்கு. இப்ப காற்றுக்கும் தடை ஏற்படுத்தும் இருக்கும், நீரும் தடை ஏற்படுத்தும். ஆனா அதனுடைய பாகுநிலை வந்து கம்மியா இருக்கும், தடை கம்மியா இருக்கும். அப்ப நீருக்குள்ள நம்ம வந்து ஒரு கரண்டியை போட்டு நம்ம கலக்கும் போது வந்து நமக்கு அந்த தடை அப்படின்றது கம்மியா இருக்கும். காற்றுல இன்னும் சுலபமா பண்ணிடுவோம் வந்து. அப்ப நீர்ல கொஞ்சம் கஷ்டம். அதே வந்து எண்ணெயில போட்டு நம்ம வந்து அந்த கரண்டியை போட்டு நம்ம கலக்கும் போது என்னன்னா அதிக தடை வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப எங்க பாகுநிலை அதிகமா இருக்கு அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு நீர்ல வந்து கம்மியா இருக்கு, எண்ணெயில வந்து அதிகமா இருக்கு, இப்ப தேன்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒரு பொருளை வந்து நம்ம வந்து இந்த பாகுநிலை கொண்ட அந்த திரவங்கள் வழியா நம்ம போடும்போது இப்போ ஒரு ஈய குண்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஈய குண்டு என்ன பண்றோம், நீர்லையும் கிளிசரிலையும் போடுறோம். அப்ப நீர்ல போட்டீங்கன்னா ரொம்ப வேகமா கீழ் நோக்கி வந்துடும். கிளிசரின்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நீண்ட உருளை அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை நீண்ட உருளையில நீரும் அந்த கிளிசரின் நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அதுல வந்து போடுறோம். அப்படி ஈய குண்டை போடும்போது நம்ம நீர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு, அது கிளிசரின் அப்படின்றது வந்து நம்ம இதுல இருக்கு. ஸோ அப்போ எதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தரையை வந்து அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளிசரின்ல ஈய குண்டு வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாகும், நீர்ல முதல்ல வந்து அடையும். அப்போ இந்த இடத்துல வந்து தடை வந்து அதிகமா இல்லை, இங்க வந்து தடை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம பாகுநிலை அப்படின்னும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் மிதமான வேகத்திலும் நெய் மிகவும் மெதுவாகவும் நகர்கின்றது அப்படின்னு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பார்த்துருப்பீங்க, அதனுடைய வேகம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நெய்யோட வேகம் இன்னும் ஸ்லோவா இருக்கும். அப்போ பாகுநிலை நெய்க்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அந்த அடுக்குகளுக்கு இடையே திரவ அடுக்குகள் இருக்கும், ஒவ்வொரு லேயர் இருக்கும். அந்த அடுக்குகளுக்கு இடையே வந்து அந்த உராய்வு அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா செயல்படுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அது ஸ்லோவா வந்து நகருது. அந்த உராய்வு திரவங்கள் இயங்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் உராய்வு வந்து இருக்கும், நம்ம நடக்கும்போது உராய்வு இருக்கு, அதனால நம்ம நடக்கிறோம். அது மாதிரி திரவங்களுக்கு நடுவில் உராய்வு அதிகமா இருந்தா பாகியல் தன்மை அதிகமா இருக்கு, பாகியல் விசை அதிகமா இருக்கு அப்படின்னு. இதுதான் வந்து பாகுநிலை அப்படின்னும். அப்ப அந்த பாகியல் விசைக்கான அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாய்ஸ் என்ற அலகாகும். அதே மாதிரி எஸ்ஐ அலகு முறையில கேட்டாங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் செகண்ட் அப்படின்னு பார்க்கணும், அல்லது கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 அப்படின்னு நம்ம எழுதினோம்னா இப்போ இந்த கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 நம்ம எப்படி எழுதலாம், இப்போ கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ணும்போது நமக்கு நியூட்டன் செகண்ட் m பவர் -2 அப்படின்றதா நமக்கு கிடைக்கக்கூடிய, அல்லது அந்த நியூட்டனை வச்சு நம்ம சொன்னோம்னா அதுக்கான வாய்ப்பாடு இருக்கு. ஸோ அப்போ அந்த கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் நமக்கு இருக்கணும் வந்து. அப்படி இல்லை, ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம அப்படியே நியூட்டன் போட்டுடலாம். ஆனால் கிலோகிராம் மீட்டர் பவர் -1 s பவர் -2 இருக்கு. அப்போ கிலோகிராம் மீட்டர் எஸ் பவர் -2 இதுதான் வந்து நியூட்டன் வந்து. ஸோ இங்க இருக்கிறது என்ன இருக்குன்னா கிலோகிராம் இருக்கு வந்து. ஸோ இங்க வந்து மீட்டர் இருக்கு, இங்க மீட்டர் பவர் -1 இருக்கு வந்து. ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது மீட்டர் ஸ்கொயர் நம்ம போட்டா மீட்டர் பவர் -2 அப்படின்னு நம்ம போட்டா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீட்டர் அப்படின்னு சால்வ் ஆகும். அது மாதிரி எஸ் அப்படின்றது இங்க எஸ் பவர் -1 இருக்கு, இங்க நம்ம எஸ் பவர் -2 அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா நியூட்டன் எஸ் எம் பவர் -2 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். வேணா இதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த நியூட்டன் இருக்குல்ல அந்த இடத்துல நான் இதை அப்படியே போட்டுறேன். போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய எஸ் அதுக்கப்புறம் m பவர் -2 அப்படின்னு போட்டுறேன் வந்து. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது வந்து m பவர் -2னா கீழே வரும், இல்லைன்னா இந்த m-க்கும் இந்த -2க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த எஸ்ஸுக்கும் இந்த -2 நம்ம கேன்சல் பண்றோம். அப்போ நம்ம ஃபைனலாக கிடைக்கிறதுனா கிலோகிராம் இருக்கும், m பவர் -1 இருக்கும், அதே மாதிரி s பவர் -1 இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க இப்படி எழுதியிருக்காங்க, அப்படியே மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ நியூட்டன் s பவர் -2 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம். இதுதான் நியூட்டனுக்கானது. அப்போ இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து அதோட மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது s பவர் -1 m பவர் -1 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்பாடா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டா விட போதும் அப்படி பார்க்குறோம். இதை போடணும் அவசியம் இல்லை. இதை நம்ம திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா விசை அப்படின்றதுல இயக்கம் அப்படின்றது நம்ம திருப்பி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிலோகிராம் m s பவர் -2 அப்படின்றது உங்களுக்கு மனப்பாடமே ஆயிடும். நீங்க அதை வச்சு கூட என்ன பண்ணிடலாம்னா அழகா போட்டுலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த நியூட்டனுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்து அதோட நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த கிலோகிராம் m பவர் -1 s பவர் -1 அப்படின்றது இங்க இருக்கிறது நமக்கு வந்துருது அப்படி பார்க்குறோம். ஸோ இதை விட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். இப்போ கிளிசரின் அப்படின்னும் போது அதிக பாகுநிலை கொண்டது அப்படி பார்க்குறோம். அப்போ அதனோட பாய்ஸ் நம்பர் என்னன்னா 13.4 சென்டிமீட்டர். ஆமணுக்கு எண்ணெய் அப்படின்றது அதோட கொஞ்சம் கம்மி, ஆனால் இதுவும் அதிகம் தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து 9.86 சென்டிமீட்டர் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ கிளிசரின், ஆமணுக்கு எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆர்டர்ல வரும்போது அதிக பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆமணுக்கு எண்ணெய், தேர்ட் ஆலிவ் எண்ணெய் அப்படின்னு நீங்க போட்டுக்கிட்டா விட போதும். நீருக்கும் இருக்கு, காட்டுக்கு இருக்கு, தேனுக்கு இருக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ் நம்பரா இருக்கட்டும், அந்த பாகியல் தன்மை அப்படின்னு எடுக்கும்போது நீர் காற்றுக்கு கம்மியா இருக்கும், காட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், அதை விட கொஞ்சம் அதிகம் நீர், அதை விட கொஞ்சம் அதிகம் எண்ணெய்களுக்கு அதிகமா இருக்கும், கிளிசரினுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா ஃப்ரெண்ட். இப்போ இந்த காற்று ஏற்படுத்தும் பாகுநிலை விசையின் காரணமாக தான்
கீழே விழும் மலைத்துளி இயக்கம் வந்து தடைப்படுகிறது. இல்லைன்னா மலைத்துளி அதிக வேகத்துல வந்து விழும். அப்ப காற்று தடை இருக்கு. அப்ப கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மாறா திசை வேகத்துல கீழ் நோக்கி வருது. அப்ப மலைத்துளி மெதுவாக வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. ஏன்னா புவியீர்ப்பு விசை அதிகரிக்க மலைத்துளியோட வேகம் அதிகரிச்சு புல்லட் வேகத்துல வந்து விழலாம். ஆனா அப்படி விழாம காற்று தடை, அந்த காற்றோட அந்த பாகுநிலை அப்படின்றது வந்து அதோட வேகத்தை குறைக்குது. கடல் நீரின் பாகுநிலை பண்பு காரணமாக தான் புயல் அடிக்கும் போது கடல் அலைகள் மட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப அதுக்கும் பாகுநிலை இருக்கிறதுனால அந்த கடல் அலைகள் மட்டுப்படுத்துறது எதனால அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புயல் அடிக்கும்போது அப்படியே அந்த நீரை தூக்கிட்டு வந்து வாரி அடிக்காம நமக்கு என்ன பண்ணா கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படுகிறது. இன்னும் நம்ம அதை மட்டுப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா கடல் அந்த கப்பலை சுத்தி நம்ம எண்ணெய் ஊத்தி பரப்பில் விசை குறைக்கிறோம். கப்பல்கள், கார்கள், விமானம் போன்றவற்றின் இயக்கத்தை நீர் அல்லது காற்றின் பாகுநிலை விசை தடை செய்கிறது. அதனால அதனுடைய முனை அப்படின்றது அப்படின்னா கூர்மையா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அப்ப கூர் முகப்புடன் வடிவமைக்கப்படுகிறது அப்படின்னு அந்த பாகுநிலை அதிகமா இருக்கிறத கிழிச்சிட்டு போனோம் அப்படின்றதுக்காக. அப்ப இயந்திரங்களின் பக்கங்கள் தேய்மானம் அடைவதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அதிக பாகுநிலை கொண்ட எண்ணெய்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதுல விடுறோம். அப்ப நல்ல ஒரு உயவு பொருள் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த எண்ணெய் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரப்புகளில் உள்ள நுண்ணிய பள்ளங்களில் பரவி. ஏன்னா எந்த ஒரு பள்ளமும் ஸ்மூத்து நம்ம நினைப்போம், ஆனா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதுல மேடு பள்ளம் இருக்குதான் செய்யும். அந்த இடத்துலலாம் இந்த பாகுநிலை அந்த அதிகம் கொண்ட அந்த திரவங்களை வந்து நம்ம பயன்படுத்துமோ அதுக்குள்ள போயிட்டு செட்டில் டவுன் ஆகி அந்த உராய்வு அப்படின்றத வந்து குறைச்சு கொடுக்கும். அப்ப அது வேதி மாற்றம் அடையாததாகவும் இருக்கணும். இப்ப அதிக வெப்பத்தின் காரணமாக என்ன பண்ணணும், வேதி மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி வெப்பத்தை வந்து அது வந்து கடத்தக்கூடியதாகவும் இருக்கணும், சிதைவும் அடையக்கூடாது. அப்ப வெப்பத்தை வெளியேற்றும் பண்பு அதுல இருக்கணும், சிதைவும் அடையக்கூடாது, வேதி மாற்றமும் அடையக்கூடாது. அதே மாதிரி நல்ல நுண்ணிய பரப்புகளை பரவி உள்ளது பரவணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் நம்ம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல உயவு பொருள் அப்படின்னும் போது அதுக்கான எடுத்துக்காட்டுகளா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம மிஷின்ஸ்ல யூஸ் பண்ணும் போது இந்த இதுல வந்து ஹெவி மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அங்க வந்து கிரீஸ் நம்ம அப்ளை பண்றது அப்படின்றது என்னன்னா அந்த உராய்வை வந்து குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். அப்புறம் இன்ஜின் ஆயில் அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் என்னதுன்னா அந்த இன்ஜின் இந்த பிஸ்டன் மேலும் போகும்போது அந்த உராய்வு இல்லாம இருக்கணும், பிளஸ் வேதி மாற்றம் அடையாம இருக்கிறது, வெப்பத்தையும் கடத்தக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நமது உடலின் உள்ள தமனிகளும் சிறைகளும் சுருங்கி கடினத்தன்மை அடையும் போது குழாய்களின் விட்டம் குறைகிறது. அப்ப தமனி வந்து சுருங்குது அப்படின்னா விட்டம் குறையும். அப்ப திரவத்தின் பாகுநிலை அப்படின்னு பண்பு என்ன பண்ணோம்னா அந்த ரத்த ஓட்டம் தடைபட அது காரணமாக இருக்கு. அப்ப இதயம் செயல்பாடு அப்படின்றது பாதிக்கப்படுகிறது. அப்ப நம்ம அந்த தமனி சிறைகள் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா ஏற்கனவே திரவத்துக்கு பாகுநிலை இருக்கு, இப்ப ரத்தத்துக்கு இருக்கு, அப்ப அதனுடைய ஓட்டம் வந்து தடைப்படும். அப்ப அந்த மாதிரி வந்து சுருங்கிறது அப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப ஜுரம் வரும் பொழுது நம்ம காய்ச்சல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிச்சா என்ன ஆகுதுன்னா ரத்தத்தோட அந்த பாகியல் எண் அப்படின்றது மதிப்பு குறையுது. அப்ப பாகியல் மதிப்பெண் குறைஞ்சதுன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால வந்து உடல்நிலை வந்து சீராக்கப்படும். அப்ப நம்ம உடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது அப்படின்றது ரத்தத்தின் பாகுநிலையை வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெர்னாலி தேற்றம் அப்படின்னு எடுத்தோம்னா டேனியல் பெர்னாலி அப்படின்ற அறிவியல் அறிஞர் இவர் வந்து வெவ்வேறு குறுக்குவட்டு பரப்பு இருக்கு. இப்ப ஒரு சிறிய டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், இன்னொரு பெரிய டியூப் இருக்கு. இதுல திரவங்கள் பாயக்கூடிய அந்த வேகம் அப்படின்றத வந்து அவர் கணக்கிடுறார். அப்படி பார்க்கும்போது வந்து நீர்மத்தின் வரிச்சீர் ஓட்டத்துக்கான தொடர்பு என்ன அப்படின்றத கணக்கிறார். அப்படி கணக்கிடும் போது இந்த ஆற்றல் மாறா விதியின் அடிப்படையில அவர் நீர்மத்தின் வரிச்சீர் ஓட்டத்துக்கான தொடர்பை தெரிவித்தார். இப்போ ஒரு பிரஷர் சிறிய டியூப் இருக்கு, பெரிய டியூப் இருக்கு, ரெண்டுத்துலயுமே ஒரே பிரஷர் உள்ள நீர் வந்து வருது அப்படின்னும் போது இந்த சிறிய டியூப்ல இருந்து வரக்கூடிய நீர் வந்து அதிக தூரம் வந்து போகும். நமக்கு தெரியும் இப்ப தண்ணி அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா தண்ணி பைப் அப்படி பிடிச்சிங்கன்னா தண்ணி இப்படி வந்து கொட்டும். அதே நீங்க அதனுடைய அந்த ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தடைப்படுத்தி அது சிறிய துவாரமா நீங்க மாத்துனீங்க அப்படின்னா அதிக தூரம் வந்து போகும். அப்ப அந்த பிரஷர் அப்படின்றது வந்து என்னவா மாறுது, இங்க வந்து பிரஷர் ரெண்டுத்துலயும் சேம் தான், ஆனா அதனுடைய அந்த ஆரம் அப்படின்றது ரேடியஸ் மாறும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நீர் வந்து பாய்ச்சப்படுகிறது பார்க்கிறோம். அப்ப அந்த வரிச்சீர் ஓட்டுறதுக்கான தொடர்பு அப்படின்றது யாரு கண்டுபிடிச்சு சொல்றாருன்னா டேனியல் பெர்னாலி வந்து சொல்றாரு பார்க்கிறோம். சோ அப்ப அவர் சொல்லும் போது அழுத்த ஆற்றலும் இயக்க ஆற்றல் நிலைய ஆற்றல் அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு மாறிலி அப்படின்றாரு. அப்போ ஓரளவுக்கு நிறைய உள்ள திரவம் பாயும் பொழுது எப்படி இருக்கும் அதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா P/ρ. P பிரஷர், ரோனா அது அடர்த்தி, ஆஃப் V ஸ்கொயர்னா வெலாசிட்டி, G கிராவிட்டி, H ஹைட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறிலின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு குழாய் வழியாக திரவம் பாயும் பொழுது அந்த திரவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அழுத்த ஆற்றல், இயக்க ஆற்றல், அப்புறம் நிலை ஆற்றல் அப்படின்றது ஒரு மாறிலியா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப பெர்னாலி சமன்பாடு அப்படின்னும் போது கிடைத்தல குழாய்க்கு என்ன இருக்குன்னா ஒரு மாறிலி மாறவே மாறாது. அப்ப P/ρ + V ஸ்கொயர் 2 மாறிலி அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அப்ப பெர்னாலி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க.
அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டெரியிலும் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆனா திரவம் பாயும் பொழுது அதுக்கான பெர்னாலி சமன்பாடு என்ன கேட்டாங்கன்னா இதுதான் அதனுடைய சமன்பாடு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாய்மங்களின் திசைவேகம் அதிகரிக்கும் போது என்னன்னா அழுத்தம் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திசைவேகம் அதிகரிச்சுன்னா அழுத்தம் அந்த இடத்துல வந்து குறையுது, திசைவேகம் குறையும் போது அழுத்தம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறோம். இதை அவர் எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மாயப்பந்து அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சோ அதுல வந்து என்ன ஆகுதுன்னா அதிக வேகத்துல நீர் வந்து வெளியேறுது. அப்படி வெளியேறும் போது அந்த பந்து அப்படின்றது என்ன பண்ணா அந்த இடத்துல அப்படி சுழண்டுகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வந்து இங்க வந்து ஹை பிரஷர் அப்படின்றது இருக்கு. அப்ப அந்த ஹை பிரஷர்ல வந்து நீர் வந்து அந்த பந்து நோக்கி வருது. அப்படி வரும் பொழுது என்னன்னா மேல அந்த அட்மாஸ்பியர் பிரஷர் அப்படின்றது அதை போட்டு அழுத்துது. அப்ப அந்த பந்து என்னன்னா அந்த இடத்துல சுழண்டுகிட்டே இருக்கு, அது வந்து கீழ் நோக்கி போல. அப்ப நம்ம இந்த வேகமா நீர் வரும் பொழுது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நீர் வந்து போய் மோதுது. மோதக்கூடிய அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த நீர் வந்து அதிக அழுத்தத்துல இந்த டியூப்லயே வெளியேறுது. அப்படி வெளியேறும் போது அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா லோ பிரஷர் அப்படின்றது கிரியேட் ஆகும். அப்ப இந்த பகுதி எல்லாமே லோ பிரஷர் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப இந்த இடம்லாம் லோ பிரஷரா இருக்கு. அப்ப அந்த இடத்துல மேல இருந்து யாரு அழுத்துறானா அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னா ஹை பிரஷர் அந்த இடத்துல செயல்படுது. அப்படி செயல்படுறதுனால இந்த பிரஷர் டிஃபரன்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பந்து அந்த இடத்துல சுழறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு. இதை வந்து ஒரு சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா வாயில வச்சு அந்த இது ஊதும் போது அதே நிகழ்வு தான் அப்படின்னு. அப்ப வாயில வச்சு ஊதக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புனல் இருக்கு, அந்த புனலுக்குள்ள ஒரு பால் இருக்கு. இப்ப வேகமா ஊதும் போது என்ன ஆகுதுன்னா காற்று ரெண்டு பக்கமும் வெளியேறுது, எல்லா பக்கமும் அந்த பந்துக்கு எல்லா சைடும் வந்து காற்று வந்து வெளியேறுது. அப்படி வெளியேறும் போது அந்த இடம் என்ன ஆயிருது அப்படின்னா லோ பிரஷர் ஆயிருது. இப்ப இந்த இடம் லோ பிரஷர் ஆன உடனே அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து ஹை பிரஷர் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹை பிரஷரா இருக்கு, அது போட்டு அழுத்துது அந்த பந்து. அப்ப அந்த பந்து வெளியே போய் விழாம தடுத்துருது. அப்ப காற்று வேகமா வரும்போது அந்த பந்து இப்படி காற்று வேகமா வருது. அப்ப பந்து சுத்தி இருக்கிற இந்த பகுதி வந்து லோ பிரஷர் ஆயிருது, தாழ்வு அழுத்தம் ஆயிருது. இப்ப வளிமண்டல அழுத்தம் போட்டு அது அழுத்தும் போது பந்து வெளியேறாம அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. இது வந்து பெர்னாலி தேற்றத்துக்கான எடுத்துக்காட்டு. அந்த மாயப்பந்து பெர்னாலி தேற்றத்துக்கான எடுத்துக்காட்டு. அப்ப மாயப்பந்து அப்படின்னு எடுத்துட்டா சிறுவன் வந்து புனல்ல ஒரு பந்தை வச்சு ஊதுனாங்க அப்படின்னா அதுவும் வந்து சுத்தி இருக்கிற பகுதியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து தாழ்வு அழுத்தம் ஆயிருது. அப்ப மேல இருந்து அந்த பந்துக்கு மேல் பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் இருக்கு, அந்த வளிமண்டல அழுத்தம் உயர் அழுத்தமா இருக்கு. அப்ப அந்த பல்லு வந்து வெளியே போய் விழாம அந்த இடத்துல ரொட்டேட் ஆயிட்டு அங்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிருது. மோனோமீட்டர் அப்படின்ற கருவி என்னன்னா நியூ வடிவ குழாய் இருக்கும். இதனால் கட்டிடங்கள்ல வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அப்ப இந்த ஈ வடிவ குழாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அப்ப நீர் அப்படின்றது ரெண்டு பக்கமும் வந்து நம்ம வந்து சமமா இருக்கா நீர் மட்டம் அப்படின்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கிறதுக்கு அந்த மோனோமீட்டர், ஏன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சமமா தான் இருக்கும். அப்ப அந்த வளிமண்டல அழுத்தம் அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய நீர் ஏற்ற இறக்கத்தை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணா கட்டிடத்துல அந்த மட்டத்தை வந்து மெஷர் பண்றதுக்கு மோனோமீட்டர் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. இப்ப ஒரு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு வாட்டர் இருக்கும், அதுல மெர்க்குரி இருக்கும். ஸோ அந்த மெர்க்குரியோட மூவ்மெண்ட் வச்சு அது வந்து கரெக்டா சென்டர்ல இருக்கா மெர்க்குரி அப்படின்னு பார்த்துட்டு அதோட மட்டம் வந்து சமநிலையில இருக்கா இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அடுத்து பெர்னாலி தேற்றத்தின் பயன்பாடுகள் அப்படின்னு வரும்போது வந்து வென்ச்சுரி மீட்டர்ல வந்து திரவத்தோட பாயும் வீதத்தை கணக்கிட பயன்படுகிறது. அந்த வென்ச்சுரி மீட்டர் அப்படின்றத நம்ம கீவேர்டு அது இம்பார்ட்டன்ட். அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா வந்து திரவம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இயக்கத்தில் உள்ள பாய்மங்கள் போல திசைவேகத்தை கணக்கிடும் போது பிடேட்டோ குழாயில் இது பயன்படுகிறது அனுப்புகிறோம். கார் போன்ற இயந்திர வாகனங்கள்ல வந்து பெட்ரோல் இருக்கு டீசல் இருக்கு அப்படின்னா அதுல காற்று வந்து கலக்குறாங்கல்ல, அந்த கார்பரேட்டர்ல காற்று கலக்குதுன்னு சொன்னா அந்த மாதிரி கலக்கிறதுக்கு பெர்னாலி தத்துவம் பயன்படுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஹை ப்ரெஷர்ல வந்து அந்த ஃபியூல் டேங்க்ல இருந்து ஃபியூல் வந்து போகும். அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அதோட வந்து காற்று வந்து மிக்ஸ் ஆகுது அடிமுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மிக்ஸ் ஆகிறது அப்படின்றது வந்து எங்க நடக்குது அப்படின்னா கார்பரேட்டர்ல நடக்குது. அப்போ உள்ள இயந்திரத்தில் எரி கலப்பு அப்படின்னு நடக்குது. ஏன்னா காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து கலந்தாதான் பெட்ரோல் வந்து எரிய முடியும். அப்போ ஒன்றோடு கலக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம எண்ணெய் தூவி வடிகட்டும் பம்பு இது எல்லா இடத்துலையுமே வந்து எதை யூஸ் பண்ணா பெர்னாலிஸ் தியரம் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அனுப்புகிறோம். பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்கும் வீடுகளில் பார்த்துருப்பீங்க வந்து. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ஓட்டையா பர்னர்ல வந்து இருக்கும் வந்து. இதுக்கு நேரம் வந்து ஒரு டியூப் ஒன்று இருக்கும், அந்த மெட்டல் ராடு இருக்கும் அலுமினியத்துல வந்து. இங்கதான் வந்து நம்ம சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த கேஸுக்கு. இப்போ நீங்க ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா கேஸ் சிலிண்டர்ல இருந்து வரக்கூடிய அந்த எல்பிஜி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இது வெளியே வரும். நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்படி போகும்போது இதனோட அடிப்பகுதியில் ஒரு ஓட்டை இருக்கும், ஹோல் இருக்கும் வந்து. ஸோ அந்த ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இப்ப இந்த எல்பிஜி வந்து அதி வேகத்துல வந்து போகுமா, அப்படி வேகமா போகும்போது திசைவேகம் அதிகரிக்கும் போது அந்த ராடுக்குள்ள அந்த அலுமினியம் ராடுக்குள்ள வந்து லோ பிரஷர் ஃபார்ம் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல லோ பிரஷர் இருக்கு அப்படின்னும் போது இதை ஃபில்அப் பண்றதுக்காக இந்த குழாயில ஓட்டை வந்து அடியில இருக்கும். அந்த ஓட்டை வழியா என்ன பண்ணுன்னா ஏர் வந்து உள்ள போகும். அப்ப அந்த ஏர் உள்ள போய் அந்த எல்பிஜியோட மிக்ஸ் ஆகும் போது என்னன்னா அது எரியறதுக்கு காரணமா இருக்கு.
இதே தான் புன்சன் பார்னர்லயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க வந்து. ஸோ அப்போ புன்சன் பார்னர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புன்சன் விளக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விளக்குல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எரிபொருள் வேகமா வரும் பொழுது வந்து அது வரக்கூடிய அந்த பாதையில வந்து லோ ப்ரெஷர் ஆயிடும். அப்ப காற்று உள்ள நுழைஞ்சு அந்த எரிபொருள் கலக்கிறது அப்படின்னு. இதே தான் வாகனங்களே நம்ம வந்து பயன்படுத்துறோம் எரிபொருள் கலப்பு சொல்லிட்டு. இப்போ கூர்மையான வடிவத்தில் விமானங்களின் ரெக்கைகள் வந்து இருக்கு வந்து. ஆனா அந்த ரெக்கைகளின் மேற்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா குவிந்த வண்ணமா இருக்கும் வந்து. அப்ப விமான ரெக்கை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து மேற்பரப்பு வந்து குவிந்த வண்ணமாகும் வந்து. அதே வந்து கீழ்பரப்பு அப்படின்றது குளிர்ந்த வண்ணமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, விமான ரெக்கை அப்படின்னும் போது காற்று வந்து மோதும் போது என்ன ஆகுனா பட்டு கீழ் நோக்கி இறங்கிடும். அது மேலே வரும்போது என்ன ஆகுனா இப்படி போகலாம், ஸ்ட்ரைட்டாக போகலாம், இப்படியும் போகலாம். ஸோ அப்போ அந்த இடம் வந்து என்ன ஆயிடுது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஆயிடுது. அப்போ தாழ்வு அழுத்தம் அப்படின்றது மேலே இருந்து இருக்கு, அப்போ உயர் அழுத்தம் அப்படின்றது கீழே இருக்கு. அந்த ப்ரெஷர் டிஃபரன்சஸ் வந்து என்ன பண்ணுன்னா விமானத்தை மேல் நோக்கி தூக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மேற்பரப்பு குவிந்த வண்ணமாகவும் கீழ்பரப்பு குளிர்ந்த வண்ணமாகவும் இருக்கும். இந்த மாறுபாடு ரெக்கையின் அந்த அடிப்படையில் உருவாகும் காற்றோட்டத்தின் வேகத்தை விட ரெக்கையின் மேற்பரப்புல எப்படி இருக்கும், காற்றோட்டத்தின் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப எங்க அதிகமா இருக்குன்னா மேல் பகுதி. அப்ப அந்த அழுத்த கீழ்ப்பகுதியில் உள்ளதை விட குறையும் வந்து. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த விமான ரெக்கையுடைய மேல் பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து லோ ப்ரெஷர் ஆகும். கீழ்ப்பகுதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கு. அப்ப ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுவோம், மேல் நோக்கி தூக்குவோம். அப்படி தூக்கும் போது விமானத்தை மேலெழும்பு வைக்குது. அப்ப இந்த அழுத்த வேறுபாடு விமானம் மேலெழும்பு காரணமா இருக்கு. இதுக்கான தேரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெர்னாலிஸ் தேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அழுத்த வேறும் காரணம் விமானம் செங்குத்தாக மேல் நோக்கிங்க. பெர்னாலி தத்துவத்தின் விளைவுகள் அப்படின்னா திடீரென வீசும் சுழல் காற்றால் கூரைகள் தூக்கி கொண்டு செல்வதை காணலாம். அப்ப சுழல் காற்று வீசும் போது நமக்கு என்ன நடக்குது ஒரிஜினல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து மேல வந்து அதி வேகத்துல வந்து என்ன பண்ணோம்னா புயல் வந்து வீசிட்டு இருக்கும். அப்ப வீசும்போது இந்த இடத்துல இருக்கிற காற்றை நகர்த்தி கொண்டு போயிடும். அப்ப நமக்கு லோ ப்ரெஷர் தாழ்வு அழுத்தம் அப்படின்றது ஏற்பட்டுரும் அப்படிங்க. அப்ப தாழ்வு அழுத்தம் இங்க ஏற்பட்டுருச்சு அப்படின்னா காற்று இங்க இல்ல, ஏற்கனவே வளிமண்டல அழுத்தத்துல வீட்டுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா காற்று இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்க காற்று ஹை ப்ரெஷர்ல இருக்கும் வந்து. அப்ப உயர் அழுத்தத்துல இருக்கும். அந்த காற்று என்ன பண்ணுன்னா கூரையை அப்படியே தூக்கி அடிச்சிருது வந்து. அப்ப நம்ம வீட்டோட செவர்லாம் பாதிப்பு ஏற்படாது. பாத்தீங்கன்னா கூரை மட்டும் தான் பிச்சுட்டு போகும். அப்ப கூரை பிச்சுட்டு போறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா நமக்கு அந்த அழுத்த வேறுபாடு. அப்ப மேல தாழ்வு அழுத்தம் கீழே உயர் அழுத்தம் இருக்கு. அந்த உயரழுத்த காற்று என்ன பண்ணா கூரையை தூக்கி அடிக்குது அப்படின்னு ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மிகுந்த வேகத்தில் தொடர் வண்டி செல்லும் போது நடைமடைக்கு அருகில் நிற்பவர் என்ன பண்ணுவாங்க, உந்து விசை ஒன்று. இப்ப இதான் தொடர் வண்டி பாதை அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இது வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம்ல ஒரு எல்லோ கலர்ல லைன் போட்டுருப்பாங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ப எல்லோ கலர்ல ஒரு டைல்ஸ் கூட ஒட்டிருப்பாங்க. இப்போ இந்த எல்லோ கலருக்கு முன்னாடி நீங்க போய் நின்னீங்கன்னா என்ன ஆகும், என்ன பிரச்சனை வரும்னா இப்போ அந்த தொடர் வண்டி வந்து இதை வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா இப்போ ட்ரெயின் வந்து இந்த ட்ராக்ல வந்து போகுது, வேகமா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேகமா போகும்போது என்ன ஆகும்னா இந்த ட்ரெயினுக்கு பக்கத்துல அருகாமையில வந்து பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர் தாழ்வு அழுத்தம் உருவாகிடும். இப்ப இந்த எல்லோ லைனுக்கு இந்த பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னா ஹை ப்ரெஷர் அப்படின்றது இருக்கு. இப்ப நம்ம எல்லோ லைனை கிராஸ் பண்ணி இங்க நின்னோம்னா என்ன ஆகும்னா ஒரு நபர் இங்க நின்றுட்டு இருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகுனா அவர் அந்த ஹை ப்ரெஷர் அவருக்கு முதுகு பின்னாடி இருக்கிற ட்ரெயினை பார்த்து நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப முதுகு பின்னாடி இருக்கிற காற்று அவரை பிடிச்சி தள்ளி ட்ரெயினை நோக்கி தள்ளி விடுறோம். அதனால ஆபத்தான ஒரு இது வந்து ஏற்படும். அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக தான் அந்த எல்லோ லைனுக்கு நம்ம இந்த பக்கம் நம்ம நின்னோம் அப்படின்னும் போது என்ன ஆகுனா நமக்கு பாதிப்பு இருக்கு. அந்த எல்லோ லைன் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம நிக்கிறோம், அதிவேகமா ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அப்ப நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரெயினை நோக்கி தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த பாதிப்பு. அப்ப லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அப்படிங்க. அடுத்து யங் குணகத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னா பாஸ்கல். நம்ம அடுத்து வந்து பாஸ்கல் விதி நம்ம வந்து பார்க்க தான் போறோம். ஸோ அதனுடைய அலகு என்ன அப்படின்னா யங் குணகம் பாஸ்கல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது பாஸ்கல் அப்படின்னும் போது நமக்கு அவரு கொடுத்த அந்த விதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ அதுல என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு பகுதியில கொடுக்கப்படும் அழுத்தமானது அதன் அனைத்து பரப்புகளும் சமமாக கடத்தப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து பாஸ்கல். இப்ப பிரஷர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ப்ரெஷரை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அலகு பரப்புல வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் விசை தான் நம்ம வந்து ப்ரெஷர் சொல்லுவோம். அப்ப விசை பை விசை வந்து செயல்படுற பரப்பு அப்படின்னு பார்க்கணும். அப்ப விசைனா நியூட்டன், பரப்புனா மீட்டர் ஸ்கொயர். அப்ப நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது அதனுடைய அலகா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனால யங் குணகத்தின் அலகு பாஸ்கல் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்து பரும குணகத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பாஸ்கல் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அழுத்தத்தின் அலகு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிடலாம் வேணா. இப்ப அழுத்தம் அப்படின்னும் போது அதனுடைய அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் பாஸ்கல் அல்லது நம்ம நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப மூணுத்துக்குமே என்னன்னா ஒரே ஒரு அலகு தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதை நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இன்றைய வகுப்பை நம்ம வந்து இங்க நிறைவு செய்யற ஃப்ரெண்ட். அடுத்த வகுப்புல நம்ம வந்து படிக்க இருக்க தலைப்பு வந்து விசை, இயக்கம், ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புகள் வந்து நாளைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கோம்.
அதே மாதிரி நீங்க படிக்கிற இந்த ஒவ்வொரு டாபிக் முடிச்ச உடனே என்ன பண்றீங்கன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்லயோ அல்ல போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்லயோ நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம், ப்ரீவியஸ் கொஸ்டின். அதை போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் PDF அங்கேயே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது ஈவினிங் வந்து உங்களுக்கு 6 to 7 வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கான டிஸ்கஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி 8 to 9 அப்படின்றது வந்து உங்களுக்கான 6 to 7 வந்து 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது தமிழ் டிஸ்கஷன் இருக்கும். 8 to 9 அப்படின்றது உங்களுக்கான GS-கான டிஸ்கஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த டைமிங் வந்து உங்களுக்கு லிங்க் போட்டுருவாங்க கூகுள் மீட்ல. அந்த டிஸ்கஷன்ல போய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்க போட்ட அந்த டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனை நீங்க அங்க அட்டன் பண்ணலாம். ஸோ அங்க மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் டிஸ்கஷனை நீங்க அங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணலாம். நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க, கான்செப்ட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா, கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க டவுட் கிளியரிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு அடுத்து வரும்போது அடுத்த டாபிக். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்ம முடிஞ்ச உடனே நீங்க போயிட்டு என்ன பண்றீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க புத்தகத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, ரிவிஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றது, போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றது, 6 புக் நீங்க ஆர்டர் பண்றதுக்கு அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற அந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் உங்களை ஆட் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணிட்டு நம்ம ஆப்போட லிங்கை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்ச்ல உங்களுக்கான கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு அதிலே கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கான வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து அதிலே மெட்டீரியல் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து நீங்க ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட். அதே நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆர் வந்து இப்போ போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அடிஷனலா வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு அண்ட் எக்ஸ்பிளனேஷன் PDF அண்ட் குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது நீங்க அதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால நீங்க கூடுதலா உங்க ப்ரிப்பரேஷன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த 15,000 கொஸ்டின்ஸ் அந்த ஃப்ரீ பேட்ச்ல நம்ம வைக்கிற கொஸ்டின்ஸ் இல்லாம அடிஷனலா நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றத நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பண்ணுங்க. ஸோ நம்ம நாளைய வகுப்புல படிக்க இருக்கிற தலைப்பு வந்து விசை இயக்கம் ஆற்றல் என்ற தலைப்பு வந்து இருக்கு. ஸோ அதுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.